20ஆம் அதிகாரம். நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்துக் கொண்டு வருகிறோம். அதை இப்பொழுதும் மறுபடியும் அதே வசனத்தை தான் வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்திலிருந்து, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவருமே 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக அரசால இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அந்த 1000 வருஷம் முடிந்த போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசை உள்ள ஜாதியாகிய போகையும் மாகோயும் மோசம் போக்கும்படிக்கு அவர்கள் யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்திரையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உமது வார்த்தையிலே நாங்கள் உமது வார்த்தை கேட்கும்படிக்கு கர்த்தர் பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி கிருபை செய்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சாட்சி சொன்ன கிதியோனுக்காகவும் ஆண்டவர் வேண்டிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தாமே அருமையான பிள்ளைகளை அவருடைய கர்த்தாவே வாலிப ஸ்டேஜை அடைந்த பிறகு அவர்கள் எது பாவம் எது தவறு என்பதை அறிந்து அதிலே அவர்கள் போராடின போராட்டத்தை, ஆண்டவரே அவர்கள் போராடினதையும் அதிலே அவர்கள் விழுந்து எழுந்ததையும் குறித்து அவர்கள் இவைகளெல்லாம் வெளிப்படையாக சொல்லி, இப்பொழுது நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், உமக்காக நிற்கிறேன் என்று சொல்ற அந்த இனிமையான சாட்சியை கேட்க நீ கொடுத்த கிருபைக்காக ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அதற்காக ஸ்தோத்திரம். ஓ தேவனே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் ஆனோம். வழி தப்பி எல்லோரும் திரிந்தோம். ஆனால் நீர் எங்களை தேடி வந்தீர். அதற்காக நீர் மாத்திரம் இல்லை என்றால் நாங்கள் எப்பொழுதோ மாண்டிருப்ப மாட்டோம். பாவத்தின் குடிகளில் விழுந்திருப்ப மாட்டோம். எங்கள் மனம் எப்பொழுதும் எங்களை தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்திருக்கும். நீ ஒரு பாவி, நீ ஒரு குற்றவாளி என்று எங்கள் மனசாட்சி எப்பொழுதும் எங்களை குத்திக் கொண்டே இருந்திருக்க மாட்டோம். ஆனால் எங்களுடைய மனசாட்சியை தூய்மைப்படுத்தினீர், எங்கள் இருதயத்தை தூய்மைப்படுத்தினீர். நாங்கள் இப்பொழுது நீதிமன்ற சிங்கத்தை போல ஆண்டவரே, என்னை கர்த்தர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நாங்கள் பரிசுத்தவான், தேவனுடைய பரிசுத்தவான் ஆக்கியிருக்கிறார், பரிசுத்தவான் ஆக்கியிருக்கிறார். என்னை யாராலும் குற்றம் சொல்ல முடியாது. தேவன் என் கரைகளை எல்லாம் நீக்கிவிட்டார் என்று சொல்லத்தக்கதாக தைரியத்தை ரத்தத்தினாலே எங்களுக்கு தைரியத்தை உண்டாக்கியிருக்கிறேன். உமது கர்த்தாவின் கிருபையினாலே எங்களை கர்த்தாவை மீட்டெடுத்திருக்கிறீர்கள். எங்கள் குற்ற உணர்வுகள் இல்லாதவர்களாய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை செய்திருக்கிறோம். ஓ, நீர் காண்பித்த கிருபைக்காக எங்கள் பாவங்களை மறைக்காமல் எல்லாவற்றையும் இடத்திலே அறிக்கை செய்தோம் ஐயா. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் பிள்ளைகள் சாட்சி கொடுக்க சொல்கிறவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாய், தன்னை முழுமையாய் மாற்றிக் கொண்டவர்களாய் இருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் கொண்டு வருவதற்காக இந்த நாள்ல நாங்கள் தொடர்ந்து 3 யுத்தங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அந்த யுத்தங்கள் எப்படி பயங்கரமான கடைசி யுத்தம், பயங்கரமான யுத்தம் என்பதை குறித்து நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகிறோம். எங்களோடு நீங்க பேசுவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை எங்களுக்கு உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதிகன மகிமை செலுத்தி கர்த்தராகிய இயேசுவின் புதிய நாமத்தை தொழுது கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஒவ்வொரு யுத்தங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு யுத்தங்கள் இருக்கிறது. அந்த யுத்தத்தை குறித்ததான விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஒரு விசுவாசி 3 விதமான யுத்தங்களை செய்கிறான். முதலாவது யுத்தம் அவன் சபைக்கால செய்தியில அப்போஸ்தல உபதேசத்துக்கு எதிராக இருக்கிற தவறான உபதேசத்துக்கு எதிராக யுத்தம் செய்கிறான். 2வது கர்த்தருடைய வருகை வந்த பிறகு மெல்கிசேதேக்கின் உபதேசத்துக்கும் சபைக்கால உபதேசத்துக்கும் எதிராக யுத்தம் செய்கிறான். ஏனென்றால் நம்முடைய யுத்தம் மாமிசமும் ரத்தத்துக்குரிய யுத்தம் அல்ல. அடுத்து 3வது யுத்தம் என்று நாம் பார்க்கும் கோகு மாகு யுத்தம். 3வது யுத்தம் என்னது? கோகு மாகு யுத்தம். அந்த கோகு மாகு யுத்தம் திருநெல்வேலி, மதுரை இங்கெல்லாம் பிரசங்கித்து தான் வருகிறேன். இங்கேயும் போன வாரத்துக்கு நாம் பார்த்தோம். அதனால இந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம் அப்படின்றத பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 1வது பாகம் பத்மதீவு தரிசனம் என்ற அந்த செய்தியில, பத்மதீவு தரிசனம் என்ற செய்தியில 60வது பேராவுல ராபர்ட் வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன விஷயம் சொல்றாருன்னா, இந்த யுத்தத்து குறித்ததான ஒரு விஷயத்த இந்த செய்தியில நான் கர்த்தருடைய கிருபையினால நான் உணர்ந்தேன். என்னன்னா, அதுல சொல்றாரு, பிசாசானவன் அவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை எனில் சாத்தானால
ஒரு தேவனுடைய பிள்ளை கிட்ட எந்த குற்றத்தையும் வார்த்தை கேட்டபடி எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல, குற்றம் இல்லைன்னு போது அப்பொழுது அவன் வந்து ஒன்றுக்கும் உதவாத காரியத்தின் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுகிறான். ஒன்றுக்கும் உதவாத காரியத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்து அதுல பெரிய கூட்டத்தை கூட்டி அதனால் மக்களை விலகி ஓடும்படி செய்கிறான். அதனால் மக்களை விலகி ஓடும்படி பத்மதி தரிசனம் 141 பக்கம் 60வது பேரா அதுல அழகா சொல்றாரு ப்ராஃபிட். அதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பேசிட்டு வராரு. ஆனா அது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா கோபமாக யுத்தம். கோபமாக யுத்தம்ன்றது என்னன்னா, நம்ம எல்லா விதத்திலையும் கர்த்தருக்கு எல்லா விதத்திலையும் நம்ம ஜெயிச்சு உலகத்தை ஜெயிச்சு ஸ்தாபனங்களை ஜெயித்து வந்து அதுக்கு பிறகு கர்த்தருடைய மெல்கிசேதேக்கு செய்திக்குள்ள வந்து நீங்க நல்லா கவனிங்க. இவ்வளவு மேன்மையான சத்தியத்துக்கு நம்ம வர கர்த்தர் நமக்கு கிருபை செஞ்சிருக்காரு, ஜெயிச்சுட்டு வர கிருபை செஞ்சிருக்கிறாரு. யாரும் நம்மள இழுக்க முடியல, யாரும் நம்மள குழப்ப முடியல. இப்படி வந்திருக்கும் போது சாத்தான் இதை பார்த்துட்டு என்ன செய்யறான்னா, ஒன்னும் நம்மள குழப்ப முடியாது, நம்மள எந்த விதத்திலையும் தவறுகளுக்கு செய்ய முடியாது என்பதை அவன் உணர்ந்து, அதனாலதான் நம்ம 19ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். 19ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னா, அவனுடைய அந்த மிருகமும் கள்ளத்துக்கு பிடிக்கப்பட்டான். மெல்கிசேதேக்கு செய்தி வந்ததுனால்தான் அவங்க யார் பிடிக்கப்பட்டானா அவன் யாருன்றது என்ன செஞ்சு தெரிஞ்சிச்சு, யாருன்றது தெரிஞ்சிச்சு. அதனால கள்ளத்திற்கு தரிசி பிடிக்கப்பட்டா. அதனால கள்ளத்திற்கு தரிசி வந்து இனிமேல தவறான போதகர்களோ யாரோ தவறான செய்தியை கொண்டு வந்து மெல்கிசேதேக்கு செய்திக்கு புறமான ஒரு செய்தியை கொண்டு வந்து நம்மளோட எந்த விதமான எந்த குழப்பத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது. அல்லேலூயா, எதுவும் கொண்டு வர முடியாது. அதனால சாத்தான் பார்த்தா இனி இவங்களை எந்த உபதேசத்தை வச்சு குழப்ப முடியாது, எந்த காரியத்தையும் இவங்களை வச்சு குழப்ப முடியாது. அப்ப இவங்களை என்ன செய்யலாம், இவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணணும், இவங்களை எதையாவது குழப்பத்தை உண்டாக்கணும், இவங்களை சிதறடிக்கணும், இவங்களை தவறான பாதையில நடத்தணும், என்ன செய்யணும்னு அவன் யோசித்து, நான் வாசித்த இந்த பகுதி தீர்த்து சொல்றாங்க அதேதான். அவன் என்ன செஞ்சானா, ஒரு குறையும் பார்க்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே ஒன்றுக்கும் உதவாத விஷயத்தை பெருசாக்கணும். ஒன்றுக்கு உதவாத விஷயத்தை அவன் என்ன செய்யறான், பெருசாக்குறான். பெருசாக்கி அதுல பெரிய பிரிவினைகளை உண்டாக்குறான். பிரிவினைகள் குரூப்பா பிரிஞ்சு போற அளவுக்கு பிரிவினைகள் உண்டாக்கி சிதறி போக செய்யறான். இத நான் என் வாழ்க்கையில ஊழிய பாதையில முதல் யுத்தத்தையும் அனுபவிச்சுட்டேன், 2வது யுத்தத்தையும் அனுபவிச்சுட்டேன், 3வது யுத்தத்தையும் அனுபவிச்சுட்டேன். நீங்களும் அதை அனுபவிச்சிருக்கீங்க. என்ன 3வது யுத்தம் பார்த்தா, ஒண்ணுக்கும் உதவாத காரியம், ஒன்றுக்கும் உதவாத விஷயங்கள், அது மாதிரி காரியம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு கன்வென்ஷன் திருச்சியில எல்லாரும் சேர்ந்து பணம் கொஞ்சம் சேர்த்து எல்லாம் வைக்கணும்னு வச்சோம். கன்வென்ஷன் வச்சு முடிஞ்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 2010 கன்வென்ஷன் வைக்கிறோம். 2009 டிசம்பர் நினைக்கிறேன் அங்க போயிடும். அடுத்து 2010 வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த விஷயம் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷம். கன்வென்ஷன் முடிச்சு ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் அனுப்பி வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நாள் நைட் எல்லாம் வந்து யாரெல்லாம் ஆந்திராவிலிருந்து வந்தவங்க மற்ற எல்லாரையும் அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு கத்திர பிள்ளைங்க தெரியும், புதுசா இருக்கிறவங்க தெரியாது, ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்ப எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு காலையில பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கேன், ஒரு போன் வருது. போன் வரும்போது எங்க இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. உடனே நான் வீட்டுலதான் இருக்கேன் சொன்னோடனே அப்போ பேச வரும்போது, அப்ப நான் ஜானை வந்து காலேஜுக்கு அனுப்பணும். உடனே நான் காலேஜுக்கு போயிட்டு வந்து பேசுறேன். அப்ப காலேஜுக்கு போயிட்டு வந்து நான் பேசும் பொழுது ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்னன்னா, இனிமேல நம்ம பெருசுப்பா இருக்க வேண்டாம் அப்படின்ற வார்த்தை வருது. ஒரு ஊழியக்காரரு நல்ல விரும்பின ஆவிக்குரிய தகவல் மாறி இருக்கிறவர் எனக்கு போன் வந்தாரு, உங்களோட நான் இந்த பெருசுக்கு வச்சுக்க விரும்பல, இனிமேல பெருசுக்கு இருக்க வேண்டாம் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கண்கள்லாம் கலங்கிடுச்சு. நான் அழுக ஆரம்பிச்சேன். என்ன காரணம்னா, இல்ல ஒண்ணு என்ன அப்படின்றாரு. என் மனசு ரொம்ப துக்கமாயிட்டு, ரொம்ப வேதனை ஆயிட்டு. அதுக்கப்புறம் நான் பார்த்தா எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த சம்பவங்கள் ஏன் நடந்தது, நம்ம என்ன செய்திக்கு வந்திருக்கிறோம், அற்புதமான செய்திக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அந்த கன்வென்ஷன் முடிந்து ஒருவர் வாயிலும் அந்த கன்வென்ஷன் குறித்து குறையே வரல. ஒருத்தர் வாயிலும்ன்றது மிக அருமையா நடத்துனீங்க. ஏன்னா கன்வென்ஷன் அங்க முடிந்து கீழே வரும்போது இலை போட்டு எல்லாம் கரெக்டா இருக்கும். அது ஆளெல்லாம் கரெக்டா பக்காவா நம்ம அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். எல்லாம் கன்வென்ஷன் அங்க முடிச்சுட்டு கீழே வரும்போது எல்லாம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு, ஏன்னா அது வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, எந்த குறையும் சொல்ல. அதுல பாத்தீங்கன்னா சில பிரதர்கள்லாம் வந்து கேட்டாங்க,
திருநெல்வேலியில இருந்து இருக்குதுங்க, கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் இப்படி எல்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இவ்வளவு கிராண்டா இப்படி வச்சிருக்கீங்க, அதனால நிறைய செலவு இருக்கும், ஏதாவது இருந்தா கேளுங்க நான் தரோம் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இல்ல நாங்க எல்லாமே ஆண்டு திருவினால எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வச்சு அருமையா இதை பூரணமா நல்லா செய்யறோம். உங்க ஊழியக்காரர் மூலமாக நீங்க கொடுத்த காசும் எனக்கு கிடைச்சது. அதனால நீங்க ஒன்றும் இது நீங்க தனிப்பட்ட முறையில் எதுவும் தர வேண்டாம் அப்படின்னால எல்லாமே பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இவ்வளவு இனிமையா நடந்து முடிந்த பிறகு நடந்த நிகழ்ச்சி, அடுத்த நாள் காலையில எல்லாம் கன்வென்ஷன் 3 நாள் கன்வென்ஷன் முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில ஒரு நிம்மதியா இருக்கிற நேரத்துல ஒரு நீங்க பாத்தீங்கன்னா நோவா படத்தை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நோவா வந்து என்ன செய்வாருன்னா, வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு கையை 2 இப்படி வச்சுட்டு அப்படியே பெருமூச்சு விடுவார். அப்படியே அந்த வேலையை பார்ப்பாரு. அப்ப அவர் மனசை நீங்க புரிஞ்சுக்கணும், வேலையை என்ன செஞ்சுட்டோம், ஆண்டு சொன்ன மாதிரியே ஆண்டு சொன்ன அளவின்படியே கரெக்டா இந்த வேலையை கட்டி முடிச்சிட்டோம் வா அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி என்னாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இதை முடிச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனைனா கொஞ்ச நஞ்சம் இல்ல, அந்த வேதனை அது கொஞ்ச நாள் ரொம்ப நீடிச்சிச்சு. செய்யாத தவறுக்காக ஒரு பெரிய வேதனை, பெரிய துக்கம் அவருடைய நீடிச்சு. அப்படிப்பட்ட ஒரு நீடிப்புன்னா அவருடைய கொஞ்சம் நீடிச்சிச்சு. அதுக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையும் ஒன்றுக்கும் உதவாத பிரச்சனை. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, என் வாழ்க்கையில நான் பேஸ் பண்ணது, இதெல்லாம் என்னுடைய லைஃப்ல நான் பேஸ் பண்ணது. ஒன்றுக்கும் உதவாத பிரச்சனைகள் எழுந்தது. அது என்ன செய்யுதுன்னா, அது ஒரு என்னுடைய மகள் கல்யாண திருமண விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை வருது. அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கரெக்டா நல்ல ஒரு மருமகனை ஏற்படுத்தி தந்துட்டாரு. அப்படியெல்லாம் ஒரே சந்தோஷம். ஆனா வேற பக்கம் ஒரு நபர் வந்து பேசிட்டு வர்றாரு, எப்படி வக்கீலுக்கு கொடுக்கலாம், அவரு வக்கீல்னா போய் சொல்லுவாரு அப்படி இப்படின்னு அவரு ஒரு பக்கம் எல்லா ரவுண்ட் அடிச்சு ஊழிய செஞ்சு வர்றாரு. நமக்கு இது தெரியவே தெரியாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு கிடக்கு. அப்போ இவர் ஏழைக்கு கொடுக்க மாட்டாரா, பணக்காரருக்கு தான் கொடுப்பாரான்னு அடுத்த சம்பவம் நடந்துட்டு வருது. அப்படி ஒவ்வொன்றும் பயங்கரமா இருக்கு. உண்மை என்னன்றது எனக்கு தெரியும், நல்லா என்ன உண்மை தெரியும், மருமகன் குடும்பத்தின் விஷயங்கள் எனக்கு தெரியும், அவருடைய வேலை விஷயம் என்னன்னு தெரியும், அவருடைய அந்த வேலையில அவர் எவ்வளவு உண்மையா இருக்கிறான்னு தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா என்ன நடந்ததுன்னா, அது ஒரு பெரிய பிரச்சனை எழும்பி அவர்கிட்ட ஒவ்வொன்னா நடக்குது, ஒவ்வொரு சம்பவமா நடக்குது. இதெல்லாம் நான் அவரை பேஸ் பண்ணிட்டு வரேன். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னும் போது நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துக்கிறது. இதுக்கு தகுந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம்னா இது வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட பிறகு என்ன நடக்குதுன்னே தெரியாத அநேக வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் இதோட கலந்து கொண்டார்கள் அப்படின்னு பைபிள் இருக்கு ஒரு வசனம். எப்படின்னா அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, நிறைய பேரு ஒரு வேலை எப்படி நடந்துச்சான்றதெல்லாம் ஒன்னும் புரியாமையே கேட்காமையே ஒரு குழுவா உருவாகி அது ரொம்ப வேதனையும் துக்கங்களையும் அப்படியே உருவாச்சு. அடுத்தது ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையும் அப்படியே நமக்கு வந்து வேதனையை உண்டாக்குச்சு. இப்படி வேதனை உண்டாக்கும் போது நான் தனிப்பட்ட முறையில எதுக்காக சொல்றேன்னா, தனிப்பட்ட முறையில தேவனே இது என்னவா இருக்கும், எவ்வளவு மகத்தான சத்தியத்துல நாம் வந்திருந்து தலைக்கல் செய்திக்கு வந்திருந்து இவ்வளவு அற்புதமான சத்தியம் வரும்போது இது வந்து என்னன்னா, இப்படிப்பட்ட பிரச்சனை இந்த செய்தியை ஒண்ணு இல்லாத மாதிரி ஆகுது. இந்த செய்தியுடைய பவரையே என்ன செய்யுது, இந்த செய்தியை ஒண்ணு இல்லாத மாதிரி ஆகுது. அந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு மகிமையான செய்தியை ஒண்ணுத்துக்கும் உதவாத செய்தி மாதிரியும் ஒன்னும் இல்லாத மாதிரியும் சாதாரண பலட்சியம் அடைந்த உலகத்தார் மாதிரி ஆகுது. பலட்சியம் அடைந்த யார் மாதிரி, உலகத்தார் மாதிரி ஆகுது. அந்த பிரச்சனையை அப்படி யோசித்தா உலகத்தாரும் நாம என்னமோ ஒண்ணு மாதிரி. அப்ப தேவன் நமக்கு எதுக்கு வேறு பிடித்தார், நம்மளை தெரிஞ்செடுத்துட்டார், நம்மளை இருதயத்தை உணர்த்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை செழிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இந்த செய்தி ஸ்தாபனங்களுக்கு வேறு பிரிச்சு ஸ்தாபனங்கள்ல இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு, அவங்க சம்பளமா கொடுக்கறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, இப்படி எல்லாம் எல்லாரையும் நம்ம எல்லாரும் அப்படிதான் நம்ம எல்லாம் தூக்கி எறிஞ்சு வார்த்தைக்காக வைராக்கியம் வந்து இந்த சத்தியத்துக்காக இவங்களை நிற்கும் போது அப்ப என்னன்னு பார்க்கும் போதுதான் தேவன் எனக்கு இந்த அருமையான செய்தியை கொடுத்தார். அல்லேலூயா. என்ன செய்தியை கொடுத்தார்? நான் வந்து எப்பயும் ஒரு பிரச்சனை வருது, என்ன ஆண்டவரே எதுக்காக வருது, ஏன் வருது, இதுக்கு காரணம் என்ன, இது ஏதாவது இருக்கணுமே, இது நமக்கு நடக்கிறது வந்து இந்த செய்தியில நடக்கிற உலகம் முழுவதும் இந்த செய்தியில நடக்கிறதுக்கு அடையாளம். அதை நீங்க புரிஞ்சுக்காங்க. நமக்கு நடக்கிறது இந்த வேர்ல்டுக்குள்ள உலகம் முழுவதும் இந்த செய்தி இப்படிப்பட்ட ரெவலேஷன் வந்தவங்களுக்கு நடக்கிறதுக்கு அடையாளம். நான் வந்து இந்த செய்திய எங்க பிரசங்கம் பண்ணாலும் அவங்க கை நீட்டி சொல்லுவாங்க, நிச்சயமா வருது, இப்பதான் எங்களுக்கு இதோடைய அர்த்தம்
தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அது புரிஞ்சிச்சு, என்ன ஆண்டவரே இது என்ன விஷயம், ஏன்னா நாங்க வந்து சாதாரண செய்தியை பின்பற்றல, இந்த செய்தியை சிங்கத்தின் செய்வோம், சாதாரண செய்தி இல்லை. அப்படிக்கும் போது என்னன்னு பார்த்தா அப்பதான் இப்படி செய்தி புக்கை இப்படி பரப்பிச்சிருந்தேன், இப்படி பரப்பிட்டு இருக்கும்போது அப்ப தேவனுடைய வார்த்தை அழகா அருமையா வந்து நீங்க அந்த பேராகிராஃப் படிச்சீங்கன்னா அந்த பேராகிராஃப சாதாரண பத்தி பேசுறதுக்கு வழி இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா திடீர்னு பேசுறாரு, எனக்காகவே அதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றாருன்னா திருப்பி சொல்றாரு, பாருங்க உங்ககிட்ட வார்த்தையிலே எந்த குற்றமும் கண்டுபிடிக்காத பட்சத்தில் அவன் ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதாக்குகிறான், ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதாக்குறான் அப்படின்றத பெரிதாக்கிறது மட்டும் இல்ல, அவன் பெரிதாக்கி அதனால குழப்பத்தை உண்டு பண்ணி சிதறடிக்கிறான். விசுவாசிகள் என்ன ஆக்குறான்னா சிதறடிக்கிறான். அத அப்போ அந்த ரெவலேஷன் எனக்கு கிடைச்ச உடனே, ஓ ஆண்டவரே இது இந்த யுத்தம் எப்போ அவங்க பார்த்தா அப்பதான் தீர்க்கதரிசி சொன்ன இன்னொரு செய்தி, பரிசுத்தாவியானவர் என்னோட ஜாயின் ஆக்குறாரு. எப்பவுமே பரிசுத்தாவியானவர் அப்படியே ஜாயிண்ட் கொடுப்பாரு, உடனே இணைக்கிறார். அது வேதத்துல பாக்குறோம்ல, எப்படின்னா இரண்டு இங்கே ஒன்றும் அங்கே ஒன்று இருக்கிறத பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார், ஜாயின். உடனே என்ன செய்யறாருன்னா இதுவரை சண்டைக்கு மிகப்பெரிய யுத்தத்துக்கு கொண்டு போறாரு. ஒண்ணு இல்லாத விஷயத்த சாத்தா வந்து உங்க காதுகளை துணிக்கும் போது நீங்க உள்ள கொண்டு போய் கற்பனைகளும் யோசனைகளுக்குள்ள கொண்டு போயிடாதீங்கன்றார். கற்பனைகளுக்கு யோசனை கொடுப்பது இப்படி நடந்தா இவரை பார்த்திருப்பார், அவரை பார்த்திருப்பாரு, அதனாலதான் இந்த மாதிரி பேச்சு வருது அப்படின்னு கற்பனை பண்றதுக்கும் யோசனை பண்றதுக்கும் என்ன செய்யுது, வழி விட்டுறாதீங்க. வழி விட்டீங்கன்னா அது இன்னும் அதிகமா என்ன செய்யும், அப்படியே காடு பத்தி எரியுமா எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த செய்தியை படிக்கவும் இந்த காரியத்தோட ஜாயின் பண்ணுவோம். ஆஹா இதுவரை சண்டை, அப்ப இதுவரை சண்டைட்டு ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நம்ம எங்க பொருத்தலாம்? எப்பன்னா ஒண்ணு சபைக்கால யுத்தம் கிறிஸ்தவனுக்கு, அடுத்தது அர்மகதோன் யுத்தம். அப்ப அடுத்த யுத்தம் பார்த்தா அது மாமிச சம்பந்தப்பட்ட யுத்தம் வருது. அது என்ன யுத்தம்? மாமிச சம்பந்தப்பட்ட யுத்தம், ஒண்ணுக்கு உதவாத பிரச்சனைகள் நடக்கிற யுத்தம். அப்ப இந்த யுத்தத்தை எங்க பொறுத்ததுன்னு பார்த்தா அதுதான் கோகுமாக யுத்தம். ஏன்னா அதுல வாசித்து பாருங்க, 20ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். பாத்தீங்களா, பரிசுத்தவான்களின் பாளையத்தையும், பரிசுத்தவான் பாளையம்னா ரெஸ்ட் பிளேஸ். பரிசுத்தவான்கள் தான் நடந்து எப்படின்னா யாத்திரையில எல்லாம் வந்துட்டு போது ஒரு பாளையம் இறங்குவாங்க, குடாரம் போட்டு ரெஸ்ட் பிளேஸ். அப்ப பரிசுத்தவான்கள் என்ன ஆகிட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் இலைப்பாறுதல் என்ன வந்துட்டாங்க, எங்க வந்துட்டாங்க எல்லாம் சொல்லுங்க, இலைப்பாறுதலுக்கு வந்துட்டாங்க. இலைப்பாறுதல்னா கிரியை நீதிமனாக்கப்பட்டாச்சு, பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாச்சு, தேவ சாயம் பெற்றாச்சு. இலைப்பாறுதல் ரெஸ்ட். இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாம் இந்த 3வது யுத்தத்தை கவனிங்க. ரெஸ்ட் பிளேஸ் வந்த பிறகு சாத்தா என்ன செய்யறான், நம்ம ரெஸ்ட் பிளேஸ் வந்த பிறகுதான் அவன் வந்து நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்றான். அப்பா அது சந்தோஷமா, அப்பா எவ்வளவு அற்புதமான சத்தியத்துவம், இனி யாரும் நம்மள என்ன செஞ்சாரு டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ரொம்ப சந்தோஷமா இந்த ரெஸ்ட் பிளேஸா இருக்கிற நேரத்துல, இலைப்பாறுதலாக நாம உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல, கூடாரம் போட்டிருக்கிற நேரத்துல, கூடார பண்டிகைக்குள்ள வந்த நேரத்துல சாத்தா என்ன செய்யறான், அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ண வரான். ஆஹா உங்களை இப்படி விட்டுறதா, உங்களை இப்படி விட மாட்டேன் நான் பாருங்க. அப்ப என்ன செய்யறேன்ட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்தை கொண்டு வரான். பாருங்க, இப்ப உதாரணமா நம்ம 3 விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஆபிரகாம் இந்த 3வது விஷயம் மிக டேஞ்சரான விஷயம், மிக அதனால தீர்க்கதரிசி அது பரிசுத்தாவியான என்ன தலைப்பு கொடுக்குற, இதுவரை சந்தேகங்களே மிகப்பெரிய யுத்தம், அந்த மிகப்பெரிய யுத்தம் அதை எப்படி ஜெயிக்கிறதுன்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இப்ப அதை கொஞ்சம் உதாரணமா சொல்றேன், இது எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாகுது பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் முதல்ல அந்நிய அவன் வந்து விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்த காலத்துல தேவன் பேசுறாரு, ஆபிரகாம் நீ என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு ஒரு தேசத்தை என்ன செய்யற ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு எனக்கு பின்பற்றி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆபிரகாம் கூப்பிட்டு ஆபிரகாம் உடனே அவரை பின்பற்றி வரான். பின்பற்றி வரும்போது அவன் என்ன நடந்துச்சுன்னா, அவர் தேசத்தை கொடுக்கறனால தேசத்தை கொடுக்கிறார். அபிரகாமா இருந்தவருக்கு ஆபிரகாம் என்ற பெயர் வைக்கிறார். ஆபிரகாம்னா நீ பிரதான பிள்ளைகளுக்கு
தகப்பன்றாரு. சரி, அவரும் அதை எதிர்பார்க்கிறாரு. எதிர்பார்த்திருக்கிறது அவருக்கு அருமையான தேவன் தேசத்தையும் கொடுத்தாரு, ஒரு குழந்தையும் கொடுத்தாரு. வாக்குத்தத்தத்தின்படி குழந்தையும் கொடுத்தாரு, ஈசாக்கையும் கொடுத்தாரு. இப்போ தேசமும் கிடைச்சிச்சு, ஈசாக்கும் கிடைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடிதான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தது. இது சபைக்கால யுத்தத்துக்கு அடையாளமா, எல்லாத்துக்கும் அடையாளமா இருந்தது. எல்லாம் பினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப என்ன ஆயிட்டு, ஆபிரகாமுக்கு எல்லாம் முடிஞ்சது. நல்ல ரெஸ்ட், அப்படியே ஆறாவதா ஈசா கூட விளையாட்டுக்கிறாரு. பால் மறந்தாச்சு. நான் நினைக்கிறேன் பால் மறந்தது ஒரு 3 வயது வேர்ல இருக்குமா, இல்லாட்டி பால் மறக்க 1 வயது 2 வயது வேர்ல அவன் பால் குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பால் மறந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு விருந்து வைக்கிறார். விருந்து வச்சு எல்லாரும் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம், விருந்து வச்சு ரொம்ப சந்தோஷம். அந்த விருந்தெல்லாம் முடிஞ்சு நமக்கு கன்வென்ஷன் முடிஞ்ச மாதிரி விருந்தெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு இரவு அவர் ரொம்ப சந்தோஷமா படுத்திருப்பார். இரவு ரொம்ப சந்தோஷமா, ஆண்டவரே உண்மை குறித்து நல்ல சாட்சி நான் சொன்னப்பா, என்னை நடத்தி வந்த பாதையை பத்தி சொன்னேன். நீர் என்னை அப்ராமிலிருந்து ஆபிரகாமன் நீ மாத்திரம் புது நாமத்தை குறித்ததான ஒரு அந்த வார்த்தை நிறைவேறதை பற்றி சொன்னேன். ஈசாக்கு காட்சிக்கு வந்ததை குறித்து அதிசயத்தை சொன்னேன். அப்படி இதெல்லாம் சாட்சியா சொல்லி இன்னைக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கேன். நீ வார்த்தை நீ மாறாதவர், நீ சொன்னபடியே எனக்கு நடத்தினீர். எனக்கு ஒரு தேசத்தை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தீர், எனக்கு ஒரு குமாரன் தரணும்னு சொல்லி தந்தீர். உண்மை குறித்து நான் சாட்சி கொடுத்தேன். இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமான்னு தூங்கிட்டு அப்படியே நினைச்சு தூங்கிட்டாரு. காலைல ஆபிரகாம ஏங்க ஏங்க அப்படின்னு சத்தம் வருது. என்ன சாரா சத்தமா இருக்க? என்னம்மா? அவ வீட்டுல இருந்தா அவ்வளவுதான், அவ வீட்டுல இருந்தா அவ்வளவுதான். என்னடா இது, இப்பதானா நம்ம சந்தோஷமா இலைப்பாடுதலோட படுத்திருக்கோம். இப்ப காலையில என்ன வந்துருச்சு, குடும்பத்துல பிரச்சனை. அவ வீட்டுல இருந்து அவ்வளவுதான். என்ன வீட்டுல இருந்து அவ்வளவுதான் யார சொல்ற? அவ வீட்டுல இருந்தா அவ்வளவுதான். அடிமை பெண்ணுக்கு எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு இருக்கும், அவ எவ்வளவு பரியாசம் பண்ணா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரே பிரச்சனை குடும்பத்துல, பெரிய பிரச்சனை. அடுத்த நாள் குடும்ப சண்டை. குடும்ப சண்டை தானே இது. அடுத்த நாள் குடும்ப சண்டை. சாத்தான் பார்த்தான், ஆபிரகாம் நிம்மதியா தூங்க விட மாட்டேன். ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரு? நிம்மதியா தூங்குறாரு. அவ்வளவு ரெஸ்ட், வார்த்தையில ரெஸ்ட் ஆயிடுச்சு அவருக்கு. தேவன் சொன்ன வார்த்தையில அவருக்கு ஆமென் ஆயிட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் நடந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் சாத்தான் வந்து என்ன செய்யறான்னா, ஆபிரகாமை வந்து டிஸ்டர்ப் பண்றான். அந்த டிஸ்டர்ப நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஆகார் மூலமாக அந்த காரியத்தை அவன் செய்யறான். செஞ்ச உடனே மனசு ரொம்ப துக்கம். நீங்க அந்த 3வது விஷயத்த பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப துக்கப்பட்டிருக்காங்க. ஆபிரகாமுடைய மனசு ரொம்ப துக்கப்பட்டது. ஆகார இஸ்மாவேல் பிரிஞ்சது, துக்கப்பட்டது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தாவீது விஷயமும் அப்படிதான். அதே போல மோசே விஷயமும் அப்படிதான். மோசே தேசத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த தேசத்தை குறித்து துர்செய்தியை சொல்லும் போது சட்டையை அப்படியே கிழிச்சுக்கிறாங்க. சட்டையை கிழிச்சு அப்படியே சபையார் முன்னாடி அப்படியே விடுறாங்க. சபையார் முன்னாடி விடுறாங்க. அப்படியே சட்டை கிழிச்சு சபையார் முன்னாடி அப்படியே சாஸ்தானமா விடுறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. கடைசி தேசத்தை பார்த்தாச்சு, எதெல்லாம் தாண்டி வந்தாச்சு, எகிப்தை தாண்டி வந்தாச்சு, செங்கடலை தாண்டி வந்தாச்சு, எல்லாம் தாண்டி வந்தாச்சு, பெரிய பெரிய சேனையெல்லாம் ஜெயிச்சாச்சு. ரொம்ப அற்புதமான விஷயம். அவ்வளவுதான். இனி கானான் தேசத்தை எப்படி இருக்கு பார்ப்பா. அந்த தேசம் தேவன் காண்பிக்கப்பட்ட தேசம்னா கானான் தேசத்தின் செய்தி வந்தாச்சு. என்ன செய்தி? கானான் தேசத்தின் செய்தி வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நல்ல அருமையா இருப்பா. இது யாருப்பா? இந்த திராட்சை கூட எங்க பாருங்க காணாம. அப்ப நம்ம பார்த்த எந்த தேசத்திலும் இப்படிப்பட்ட திராட்சை கூட இல்லையே. அப்படின்னா என்ன, நான் போன எந்த சபையிலும் இப்படிப்பட்ட செய்தி இல்லையே. அருமையான செய்தி வருது. அருமையான திராட்சை, அழகா இருக்கு. இந்த திராட்சை அருமையா இருக்கு, டேஸ்டா இருக்கு. அப்ப பார்த்தாங்க எவ்வளவு அற்புதமான தேசம் தான். ஆனாலும் புளிக்க அடைச்சிருச்சு. மோசேக்கெல்லாம் ரொம்ப ஐயோ என்னடா சொல்ல போறாங்க ஆனான்றாங்க. அது ஜாஷுவா காலேபெல்லாம் வாயை பாக்குறாங்க, என்ன சொல்ல போறாங்க. அவங்க மாமிசம் பேச்சு பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ராட்சதற்கு முன்பாக நம்ம வெட்டுக்கிளியா இருக்கிறோம். அவ்வளவுதான். பிரச்சனைகளை தன்னோடு ஜாயின் பண்ணி பாக்குறாங்க. பிரச்சனைகளை கர்த்தரோடு ஜாயின் பண்ண காலேப் ஜாஷுவா இருந்தாங்க. பிரச்சனை யாரோடு ஜாயின் பண்ணாங்க? கர்த்தரோடு ஜாயின். இந்த கோலி அவ்வளவு பெரிய ராட்சதர்களை காலேப்பும் பார்த்தாரு, ஜாஷுவாவும் பார்த்தாரு. ஆனா அவங்க நினைச்சாங்க, இந்த ராட்சதர்கள் என் தேவனுக்கு முன்பாக ஏமாத்திரம்.
முடியும். என் தேவனுக்கு முன்பாக இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லை பிரதர் அப்படின்னாங்க. ஆனா தன்னோட ஜாயின் பண்ணி பார்த்தவன் இவங்க இந்த பிரச்சனை, அவங்க பிரச்சனை தன்னோட ஜாயின் பண்ணி இவனுக்கு முன்னாடி நம்ம வெட்டுக்கிளியா போயிருக்கோம், அவ்வளவுதான், ஒளிஞ்சோம், செத்தோம், முடிஞ்சிச்சு கதை, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற அந்த காலேஜ் இது மற்ற கோத்திரத்தார்கள்லாம் ரொம்ப அப்படி இருக்கும்போதுதான் அது என்ன நடந்துச்சுன்னா, என்ன ஆகும் 13 அதிகாரம் பாருங்க, 30வது வருஷம் 31வது வருஷம் வாசித்து பாருங்க. என்ன ஆகும் 13வது அதிகாரம். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்த்து பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆட்கள். பாத்தீங்களா? வாசிங்க. அங்கே ராட்சத பிரியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். இதெல்லாம் நீங்க போன வாரத்துல நீங்க கேட்டீங்க. இது மாதிரி அந்த தேசத்துக்கு துர்செய்தியை சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்க, 5வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லோரும் கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுந்தார்கள். முகம் குப்புற விழுந்துட்டாங்க. சபையார் முன்னாடி அப்படியே காலில் விழுந்த மாதிரி விழுந்தாங்க. விழுந்து அப்படியே வேதனையா விழுந்துட்டாங்க. முகம் குப்புற விழுந்துட்டாங்க. அடுத்தது பாருங்க, சட்டையெல்லாம் 6வது வசனம் பாருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரன் யோசுவாவும் எப்புண்டையின் குமாரனை காலவும் தன் வஸ்திரங்களை கிழிச்சிட்டாங்க. 3வது யுத்தம்ன்றது எவ்வளவு பயங்கரமான யுத்தம் பாருங்க. மன வேதனையும் துக்கத்தையும் வஸ்திரத்தை கிழிக்க பரிசுத்தவான்கள் தன் வஸ்திரத்தை உண்மையா சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் வஸ்திரம் என்ன இது கிழிச்சுக்கிட்டாங்க. அப்படியே சாஸ்திரமா விடுறாங்க. என்ன செய்யுதுன்னே தெரியல அவங்களுக்கு. அவங்களுக்கு வசனம் சொன்னா கூட எடுபட மாட்டேங்குது. தேவனோட வார்த்தை சொன்னா கூட என்ன செய்ய மாட்டேங்குது. வார்த்தை சொன்னாதான் இன்னும் போவோம் அதிகமா இருக்கு. வார்த்தை சொன்னாதான் இன்னும் போவோம். பாருங்க, வார்த்தை சொல்றாங்க. சொன்ன உடனே பாருங்க, கர்த்தர் நம்ம பிரியமாய் இருந்தால் இந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவருக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லை எரிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். வசனத்தை சொல்றாரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க. வசனத்தை சொல்றாரு. ஆனா இவங்க எதை எடுக்கிறாங்க? கல்ல எடுக்கிறாங்க. வசனத்தை சொன்ன மேல கல்ல எடுக்கிறாங்க. கோபம் தாங்க முடியல. என்ன வசனம் சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன். அப்படியே அவர் பேசி அப்படியே இது பண்ணிடுவாரு நம்மள. அவர் என்ன சொல்றதா கேட்டிருக்கேன். பேசி அப்படியே நம்மள மயக்கிடுவாரு. அது மாதிரி எல்லாம் பேசுவாங்க. என்னன்னா அப்படியே பேசி ஒரு மயக்கம் வந்து மயக்கத்தை ஊட்டுவாரு. அது மாதிரி இவங்க அப்படிதான் பேசுற சபையார். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் மயக்கிறாரு. அவர் வசனத்தான் எங்கேயும் பேசுவாரு. வசனத்தை பேசி அப்படியே மயக்கிறாங்க கூட. ஆனா நம்ம போன செத்து போயிடுவோம். அவர் பேச்சு கேட்டு போனா செத்து போயிடுவோம். அவர் பேசுவார், அப்படிதான் பேசுவாரு. அப்படியே மயக்கிற மாதிரி பேசுவாரு. வசனத்தெல்லாம் எடுத்து நமக்கு அப்படியே நமக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி செஞ்சிருவார். பிரச்சனை இல்லாத மாதிரி இவர் பேசி பேசி பிரச்சனையை அமைச்சிருவார். அப்படி பிரச்சனைய அமைக்கிறார். பிரச்சனை அது அப்படியே மறக்க வச்சிருவார். அதனால வசனத்தை பேச சும்மா எப்ப வசனம் 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 என்ன வசனம் அவ்வளவுதான். அப்படி ஆயுத நிலைமை. வசனம் சொல்லாத எடுபடாத நிலைமை வந்துடும். அப்ப இப்படிப்பட்ட நிலைமை வரும்போது அப்படியே சட்டையை கிழிச்சிட்டு அப்படியே கத்துறாங்க. அவங்க கண்ணீர் நிலைமைக்கு வரும்போது கடைசியில யார் யுத்தத்துக்கு வந்துடுறாரு? தேவனே யுத்தத்துக்கு வந்துடுறாரு. அப்படியே இறங்கிறாரு. அவ்வளவுதான், போராட முடியாது. கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. கடைசி கட்டத்துக்கு வரும்போது கர்த்தரே யுத்தத்துக்கு இறங்கிறாரு. மோசே அழுகிறாரு, ஆரோன் அழுகிறாரு, காலேஜ் ஜாசம் அழுகுறாங்க, சட்டையை கிழிச்சிட்டாங்க, சாஸ்திரமா விழுந்துட்டாங்க. ரொம்ப அச்சோ எவ்வளவு அப்படியே பாக்குறாரு தேவன். எப்படின்னா தேவனே அங்க இல்லாத மாதிரியும், ஒண்ணுமே இல்லாத மாதிரியும், வசனமும் வேலை செய்யாத மாதிரியும், சத்தியமும் ஒண்ணும் இல்லாத மாதிரியும் அப்படியே இப்ப எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி இப்ப உலகத்தார் மாதிரி ஆயிடுச்சு பிரச்சனை பார்த்தா. ஆனா ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவர் பார்த்துட்டே இருந்தாரு. கபால் இறங்கிட்டார். இறங்கி சொன்னாரு, இந்த ஜென்மங்கள்லாம் வனாந்தத்துல செத்து போனாதான் கானான் தேசம் போகும். 40 வருஷம் இனி இவங்க சாகிறதுக்கு 40 வருஷம் இவங்க ஜெத்தானாதான் அவர் சொல்றாரு. அப்ப பாருங்க எவ்வளவு வேதனையான விஷயம். இன்னொரு வேதனையான விஷயம் யாரு? 1 சாமுவேல் 15 அதிகாரத்துல இன்னொரு வேதனையான விஷயம். 16ஆம் அதிகாரம் 1 வசனம் 16:1 2 சாமுவேல் 2
தாவீது ம். மலையீச்சிலிருந்து சற்றப்புறம் நடந்து போன போது ம். இதோ மேல்கோத்தின் காரியக்காரனாகிய சீபா ஒதுகிற சுமைக்கிற இந்த கதையை ஓட்டிக் கொண்டு வந்து ஆ. அவனை சந்தித்தான். ஆ. அவைகளில் 200 அப்பங்களும் இல்ல, இல்ல, அது இல்ல. 2 சாமுவேல் தான். 2 சாமுவேல் 15 அதிகாரம் 15 அதிகாரம் இல்ல, இதற்கு பின்பு அதுல 30 வசனம் 31 வசனம். தாவீது தன் முகத்தை மூடி கரெக்ட். தாவீது தன் முகத்தை மூடி பெருங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்கால நடந்து போறார், செருப்பு போடாம வெறுங்கால நடந்து போறார், அழுதுட்டு போனான். நீங்க தாவீது 2 யுத்தம் பண்ணாரு, நல்லா கவனிங்க. ஆபிரகாம் 2 யுத்தம் பண்ணாரு, 2 யுத்தத்துல அழுகிறார், 3வது யுத்தத்துல தான் அழுதாரு. அதே போல மோசையும் 2 யுத்தம் பண்ணாரு. பார்வோனோட யுத்தம் பண்ணும்போது அழுதாரா? அழுகல. ஆனா மோசையை பார்த்து இங்க யுத்தம் பண்ணும்போது என்ன தேசத்தை பார்த்து வந்த சொன்ன ஜனங்க கேள்விப்பட்டு என்ன செய்யறாரு? அழுகிறாரு. அவரே சட்டையெல்லாம் பிரிச்சுட்டாரு, அழுகிறாரு, சாஸ்திரமா அவரை விழுந்துட்டார். அந்த மாதிரி வேதனைப்படுறாரு. அடுத்தது இங்க பாருங்க, தாவீதுக்கு தேவன் சொன்ன விதமாக கோலியாத்தோட அவர் சண்டை போட்டாரு, அழுகிறார். சவுலோட சண்டை போட்டாரு, அவர் அழுகல. சவுல் அவர் வரும்போது, ஆண்டவரே நீர் என்னோட இல்லன்னு நினைச்சிட்டு வராங்க ஐயா, நான் ஏதோ உங்க விட்டு விலகினவனாவும் நீர் என்னை கைவிட்ட மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, நீரே பாரும், என் நீதியை உங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரும், என் நீதி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது மாதிரிதான் புலம்புனார தவிர அவர் வேற ஒன்னும் அது ஒரு பெரிய அழுகையா இல்லை. ஆனா இங்க என்ன செய்யறாரு? அவரு நல்ல தலைமையில துணியை போட்டுட்டு காது செருப்பு போடாம நடந்துட்டு அழுகிறத பார்த்து சபையாரெல்லாம் அழுகிறாங்க பாருங்க. அவர் கூட போனவங்க சேர்ந்து அழுகிறாங்க. வாசிங்க. ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். பாத்தீங்களா? முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினா, அவனும் முகத்தை மூடிட்டு அவங்களும் சேர்ந்து அழுகிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அழுகிறாங்க. ஒரு பெரிய அழுகையான விஷயமா இருக்கிறது. 3வது கோபமாக யுத்தம் என்னன்னா, தாவீத தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு, தாவீத ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு, 7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ராஜாவா அவர் சிங்காசனத்துல உட்கார வச்சுட்டாரு. அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிச்சு, ரொம்ப புல்பில் ஆயிடுச்சு. ராஜாவா உட்கார்ந்த பிறகு அவர் என்ன, அவர் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அப்பா அப்படி உட்காரும் போது ஒரு நிம்மதியோட சோத்திரம், ஆண்டவரே எனக்கு எதிராக இருந்த சவுல முடிச்சு எல்லாம் போய் நீரே யுத்தம் பண்ணிரு, எல்லாம் முடிஞ்சிச்சு, உமக்கு சோத்திரம், எனக்கு இலைப்பாறுதல கொடுத்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிற நேரத்துல ஒரு மாமிச விஷயம் வருது பாருங்க. அப்சலோம் என்ன செய்தான்? அங்க நியாயம் இல்ல, தெரியுமா உங்களுக்கு? நீங்க அங்க நியாயம் விசாரிக்க போறீங்களா? அங்கெல்லாம் நியாயம் இல்ல. தாவீது எங்க அப்பா கிட்ட நீங்க போனீங்கன்னா நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமிச விஷயத்தை போட்டு விடுறான். அதனால ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. ராஜ்யம் அப்சலம் கிட்ட போயிடுச்சு. இப்போ அவர் என்ன செய்யறாரு? ஓடி வராரு, அழுகிறாரு, வேதனைப்படுறாரு. அப்ப 3வது யுத்தம் நம்ம அழுகையும் வேதனையும் பலட்சியம் அடைஞ்ச மாதிரி, ஒரு ராஜா இந்த ஸ்தானமே போய் பலட்சியம் அடைஞ்ச மாதிரி அது காட்சி அளிக்கும். அல்லேலூயா. அந்த நேரத்துல சிமையை தூசிக்கிறான் பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல பாருங்க. 16ஆம் அதிகாரத்துல அந்த நேரத்துல அவன் என்ன செய்யறான்? பயங்கரமா தூசிக்கிறான். தூசிக்கும் போது வாசிங்க. வாசிங்க. தாவீது ராஜா ஆகில் மட்டும் வந்த போது சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்ற ஒரு மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தூசித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறம் இடதுபுறமாக நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவோட சகல ஊழியக்காரர்கள் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூசித்து, ரத்த பிரியனே, ஏலியாவின் மகனே, பாருங்க என்ன பேசுறா பாருங்க. தாவீதை பார்த்த ரத்த பிரியனே, பேலியாவின் மகனே, தொலைந்து போ. என்னென்ன வார்த்தை! அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ராஜா, அவருக்கு முன்னாடி பொய்யெல்லாம் சொல்றான். அவன் என்ன பொய் சொல்றான்? சவுலை கொன்று அவருடைய ராஜ்யத்தை நீ எடுத்துக்கிட்ட, உங்க மகன் இப்ப உனக்கு பழி வாங்கலாம், செய்யாத தப்பெல்லாம் சொல்றான். சொல்லி தூசிக்கிறான், கல் எடுத்து மண்ணை தூவுறான். பாருங்க, அந்த விஷயம் வரும்போது என்ன அப்படி ஒரு பயங்கரமான விஷயம். சிமேயி அவனை தூசித்த ரத்த பிரியனே, பேலியாவின் மகனே, தொலைந்து போ. சவுலின் ஸ்தானத்தில் ராஜா உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் ரத்த பலியை திரும்ப பண்ணினார்.
சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உண்மையில் கர்த்தர் சவுலின் வீட்டாரின் ரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யத்தை உன் குமாரனாக அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இதோ உன் அக்கிரமத்தினால் அகப்பட்டாய், நீ ரத்த பிரியனான மனுஷன் என்றார். என்ன நான் சொல்றேன் பாருங்க, உன் அக்கிரமம், நீ அக்கிரமக்காரன், நீ ரத்த பிரியன், சவுலின் குடும்பத்தை அழிச்சல்ல, இப்போ அந்த ரத்த பலியை தேவன் உங்ககிட்ட கேட்கிறாரு அப்படின்னு சொல்றோம். பயங்கரமான ஒரு விஷயம், செய்யாத தப்பெல்லாம் சொல்ற மாதிரி சொல்லி வேதனை பயங்கரமான வேதனை. அவர் ஏற்கனவே அழுதுகிறார். அது எப்படின்னா அந்த புண்ணுலே குச்சி ஒட்டுன்ற மாதிரி எவ்வளவு வேதனையிலே வேதனை. இந்த மாதிரிதான் இது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய மூன்றாவது யுத்தம் என்ன? இயேசு கிறிஸ்து முதலாவது சாத்தா என்ன செஞ்சா, வேதவசனம் காட்டினா இது அங்கே புதியும் தேவதூதமை காப்பாற்றிக் கொள்வார்களே என்று வேதவசனம் சொல்லி பார்த்தா, அடுத்தது மோசையின் ஆகமத்தில் இப்படி இருக்கிறதே நீர் என்ன சொல்லுகிறீர் போதுகிறே, மோசையின் ஆகமத்தில் இப்படி இருக்கிறதே நீர் என்ன சொல்லுகிறீங்க கடந்த கால செய்தியை எடுத்து பார்த்தா, ரெண்டுத்திலையும் ஒண்ணுமே செய்ய முடியலன்னா என்ன செய்தான்? ஒன்றும் இல்லாத விஷயத்தில் குற்றம் சாட்டி காரி துப்புனா, அவரை அடிச்சான், அவரை வாரினால் அடிச்சான், காரி துப்புனா, காடை பிடிச்சி இருக்கான், அவரை சிறுவையை சுமர வச்சான், அவ்வளவு துன்பத்தையும் தொல்லையும் கொடுத்தான். ஆனா அதுதான் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கிற யுத்தமா இருக்கு. அது மாதிரி மூன்றாவது யுத்தம் சாதாரணமா நினைச்சுக்காருங்க தேவ பிள்ளை. உங்களுக்கு நீங்க விளையாட்டா இருக்காருங்க. பவுல் நமக்கு அற்புதமான சித்தரி சொல்றாரு, நீங்க ஒரு போர் சேவகர்கள் அப்படின்னு சொன்னார். நம்மள என்ன சொன்னாரு? போர் சேவகர்கள். ஆனா இந்த யுத்தத்தெல்லாம் கர்த்தரே செய்யறாரு. இந்த யுத்தத்தெல்லாம் யார் செய்யறாரு? கர்த்தரே செய்யறாரு. அதுதான் ஆச்சரியமான விஷயம். ரெண்டு யுத்தத்தையும், கோபமான யுத்தத்தையும் கர்த்தரே செய்யறாரு. இதுல என்ன விஷயம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஜெயிக்கிறத பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா சில நேரங்கள நம்ம இந்த விஷயத்துல முந்திரி போட்ட மாதிரி முந்திக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வர நேரத்துல நம்ம ஞானமா அதை சிந்திக்காம சில நேரங்கள்ல அதுக்காக நம்ம துக்கப்படுறோம், அதுக்காக நம்ம வருத்தப்படுறோம். அது மாத்திரமல்ல, சில நேரங்கள்ல நாம அதுக்கு நீதி சொல்றதுக்கும் அப்படி நாங்க இல்லைன்னு சொல்றதுக்கும் நிரூபிக்கிறதுக்கும் நீங்க போனீங்கன்னாலும் நிச்சயமா சொல்றேன், இந்த யுத்தத்துல உங்க நீதியை நிரூபிக்க முடியாது. உங்க நீதியை நிரூபிக்க முடியாது. வசனம் பேசுறாங்க அது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சத்தியத்தை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க, நீதியை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி பயங்கரமான சாத்தான் அனாட்டிங் பண்ணி அப்படி செய்வான். அது மாதிரி பயங்கரமான விஷயம். நான் என் ஊழியத்துல இதை அனுபவித்து நான் சொல்றேன். ஆரம்ப காலங்கள்ல இருந்து போராட்டம்னா பயங்கர போராட்டம். அந்த மாதிரி போராட்டங்கள்ல நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். இது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க அந்த நேரத்துல தேவ வசனம் ஒருத்தர்கிட்ட நான் சொல்றேன், ஒருத்தர்கிட்ட அப்படி சொல்லும் போது அதை கூட ஒரு பிரச்சனையா எடுத்தாங்க. அதை கூட வசனத்தை சொன்னதை கூட பிரச்சனையா எடுக்கிறத நான் பார்த்தேன். ஆஹா, இது என்ன இது பிரச்சனையா, வசனங்களை கூட பிரச்சனை எடுக்கிறாங்களே அப்படின்னு, அப்படி வசனம் சொன்னதை கூட பிரச்சனை எடுத்தாங்க. அப்போ அது மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலை வரும். அதனால கர்த்தர் பிள்ளைங்க நீங்க புரிஞ்சுக்கணும். நாம் இப்ப இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யும்? இதை ஜெயிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுல இன்னைக்கு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தீர்க்கதரிசி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இந்த 3 விஷயத்தையும் நாம ஜெயம் எடுக்கணும்னா என்ன செய்யணும் இந்த மாதிரி யுத்தத்தை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ சும்மா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும். இந்த விஷயத்துல யாத்ராமம் 14 பாருங்க. யாத்ராமம் 14 இத கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அமைதியா இருன்றதுதான் பாத்தீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்க என்ன இருக்கணுமா? சும்மா இருக்கணும். இது என்ன? இந்த வசனம் இருக்கு, ரைட்டு. இதை எபிரேயர்ல பவுல் பண்றாரு. எபிரேயர் மெல்கிசேதேக் ரெவலேஷன்ல புஸ்தகம். எபிரேயர் மனவாட்டி புஸ்தகத்துல இந்த காரியத்தை கொண்டு வர்றாரு. எபிரேயர் 10:30 பாருங்க. எபிரேயர் 10:30. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்றார். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே என்ன செய்வேன்? பதில் செய்வேன். அப்போ ஆண்டவர் இந்த நேரத்துல என்ன சொல்றாருன்னா, இதுல என்ன விஷயம்னா, நான் உண்மையா சொல்றேன். இப்போ நம்ம அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார். இப்ப மனவாட்டிக்குரிய உரிமையெல்லாம் மனவாட்டிக்காக போராடுறதெல்லாம் யாருன்னா கணவன் தான். கணவன் தான் போராடணும். மனவாட்டி யாராவது கிட்ட வராங்க, மனவாட்டி ஏதாவது சொல்ல வராங்க, அப்ப யாரு முன்னின்று போராடணும்? கணவன் தான் நின்று போராடணும். அது போல அத இப்ப வீட்டுக்காரர் போய் பேசுறதுக்கு போகும்போது மனைவி முந்தி பேசுறாங்கன்னா அந்த வீட்டுக்காரருக்கு கனம் போயிடும்.
மனைவி முந்தி பேசினா அந்த வீட்டுக்காரக்கூடிய கணம் என்ன செஞ்சிடும், போயிடும். மனைவி வந்து பார்த்துட்டே இருக்கா, கணவர் பேசுற, இங்க வர நீ பேசுறதெல்லாம் ஒண்ணும் ஞானமா நீ பேசுற மாதிரி தெரியல, நானே பேசுறேன், நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி போய் பேசுறான். அப்போ மூக்கு நீப்பட்டு வீணான வேதனைப்பட்டு துக்கப்பட்டுதான் வெளியே வரும். ஏன்னா அந்த அந்த யுத்தம் இப்ப நம்ம யுத்தம் இல்ல. அல்லேலூயா. அது போல இப்ப யாரே யுத்தம் பண்றதா சொல்றாரு, தேவன் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்றதா சொல்றாரு. யுத்தம் பண்றதா சொல்லும் போது இப்ப நாம என்ன செய்யணும், சும்மா இருக்கணும். நாம சும்மா இருந்தால்தான் அவர் யுத்தம் செய்வார். நாம எதாவது செஞ்சா விட்டுருவார். சரி நீயே செஞ்சுக்க, நீ நாமளே செஞ்ச என்ன ஆகும்னா இழிவுபட்டு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு தான் வரணும். நம்ம அது மாதிரிதான் நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா அங்க ஒன்னும் நடக்காது. நாமளே சொன்னா ஒன்னும் நடக்காது. அதனால இந்த பயங்கரமான இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்ம தீர்க்கதரிசி சொல்லி கொடுத்த பாடம் தேவட வார்த்தை. சங்கீதக்காரன் தாவீதும் சொல்றாரு, நலமானவைகளையும் பேசாமல் அமைதியாயிரு. நலமானவைகளையும் பேசாமல் எப்படி இருங்க, நலமான விஷயங்களை பேசினா கூட அது கூட பிரச்சனை ஆயிடும். அந்த நேரத்துல நீங்க அந்த நேரத்துல நலமானதை பேசினா கூட என்ன ஆயிடும், பிரச்சனை ஆயிடும். அது கூட பிரச்சனை ஆயிடும். நான் ஒருத்தர்கிட்ட ஒரு பிரச்சனை ஒரு டைம், அப்ப நான் சொல்றேன், இது எந்த சொல்றது, இதெல்லாம் பிரச்சனையா, அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எதுக்கு. ஏன்னா ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்து எல்லாரும் உட்கார்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை. அப்ப நான் கேட்டேன், இதெல்லாம் எதுக்கு எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு, இதெல்லாம் எதுக்கு பிரச்சனை. அப்போ வந்து புதுக்கோட்டையில ஜெயலலிதா வராரு, எல்லாரும் வராங்க, அது மாதிரி சூழ்நிலை வந்து உட்கார்ந்து பேசணும். அது அந்த பிரச்சனை சொன்னாங்க. அப்போ ஒரு புதர்கிட்ட சொல்றேன், இதெல்லாம் வேணாயா, எதுக்கையா இதெல்லாம் பேசிட்டு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். நான் சொன்ன வார்த்தையை வச்சுதான் அங்க பிரச்சனை, நான் சொன்ன வார்த்தைக்கு தான் அங்க பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனை வந்து நான் சொல்றேன், எதுக்கு இதெல்லாம் கூப்பிடுறீங்க, நான் சொல்றேன்ல இது மாதிரி பிரச்சனை வந்து இப்படிதான் பேசுவாங்க. நான் ஏசபேல்னு ஒரு பெண்ணை சொல்லிட்டேன், அதனால பிரச்சனை. ஏசபேல்னு சொல்லிட்டீங்க, ஆராதனைக்கு இடம் கொடுத்துருக்கு ஒரு அம்மா, அந்த அம்மா ஏசபேல் சொன்ன சும்மா ஏசபேல் சொல்லிட்டு ஒன்னு அவரு இன்னொருத்தர் டீ கூட குடிக்காம காலையில மெனக்கெட்டு தூங்கிறது அந்த வார்த்தை போய் அந்த அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாரு, உங்களை நீங்க ஆராதனைக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, ஆனா அந்த ஜோசப் உங்களை என்ன சொன்னார் தெரியுமா, என்ன சொன்னாரு, ஏசபேல் சொல்ல. அந்த அம்மா பயங்கர பாவங்க. நான் யோசேபேல் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணு வயிறு வந்துச்சுக்கோம், என்ன வந்து ஏசபேல் எங்க வீட்டுக்காரங்க என்ன எப்படி சொன்ன, யாரும் என்ன சொன்னது, என்ன ஏசபேல் இங்க விட மாட்டாங்க, இந்த பிரச்சனை விட மாட்டேன், எல்லாரும் கூப்பிடுங்க. அது போன் பண்ணி புதுக்கோட்டையில இருந்து மட்டும் எல்லாம் வராங்க, வந்து எல்லாம் நான் அந்த சகோதரனை கூப்பிட்டு, ஏன் இதை மெனக்கட்டு போய் சொல்லணுமா, நான் சொல்ல உங்களுக்கு புரியல, நான் சொல்ற விஷயம் வந்து நல்லது தானே, ஏன்னா அது வந்து உன்னை பத்தி எனக்கிட்ட இப்படி சொல்லு. ஏன்னா அந்த பெண் என்ன செஞ்சுச்சுன்னா என்கிட்ட சொல்லுது, சபையில நீங்க ஏதாவது பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பிரதர் கொடுத்துறாதீங்க, ஏன்னா அது ரோமன் கத்தோலிக்க பின்னணி உள்ளது, ரோமன் கத்தோலிக்க பின்னணி உள்ளவருக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லுது. அங்க வந்து என்ன சொல்றது, ஜோசப் வந்து ஊழியக்காரெல்லாம் இல்ல, அவர் ஊழியத்துக்காரன் அழைக்கப்படுறாருன்னு சொல்லுது அவர்கிட்ட. இப்ப நான் என் கண்ணில் அவரை எப்படி பார்க்க வைக்கிறதுன்னா, ரோமன் கத்தோலிக்க ஆய்வு உள்ளவர், அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்க கூடாதுன்னு என் பார்வையை மாத்துது. அவருக்கு எப்படி பார்வை மாத்துதுன்னா, நான் ஊழியக்காரனே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றது. அப்ப அவர் என்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, அவர் தான் கேட்கிறாரு, கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க ஊழியக்காரங்க நீங்க அழைக்கப்படல அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது நான் சொன்னேன், யார் சொன்னதுன்னு கேட்டேன். இல்ல அவர் சொல்ல வரும்போது அந்த சகோதரியை பத்தி சொல்லியாச்சு. அப்ப நான் சொன்னேன், அவங்களா சொன்னாங்க, மறுபடியும் கேட்கல அவங்க. அப்ப அவங்க ஏசபேல் தான். ஏன்னா என்கிட்ட உண்மை பத்தி இப்படி சொல்லிட்டு என்னை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டாங்க, இது வந்து குடும்ப சபையில என்ன உண்டாகும், ப்ராப்ளம் தான் உண்டாகும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரி இது ஒரு பெரிய பிரச்சனை தான், விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்போ அது அந்த விஷயம் அங்க தெரிஞ்சிச்சு. இப்ப அந்த சகோதரி ஆளை அனுப்பி என்கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு சாயந்தரம் வாங்க ஒரு பிரச்சனை அதை பேசணும் வாங்க அப்படின்னா. உடனே அந்த நான் தெரிஞ்சுட்டு அந்த சகோதரிகிட்ட கேட்கிறேன், இது எதுக்கியா இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் தேவையா, அன்பு சகலத்தையும் மூணுன்னு இருக்குது, அன்பு வந்து பாவத்தை என்ன செய்தான் மூணுன்னு இருக்குது, இது எதுக்கு என் மேல அன்பு இருந்தா இந்த விஷயத்தை நீ என்ன செஞ்சுக்க மாட்டேன் சொல்லிக்க மாட்டேன். உடனே அந்த பிரச்சனை நேரத்துல இவர் என்ன தனியா சந்திச்சு இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை, அன்பு பாவத்தை மூடுன்னு சொன்னாரு. நன்மையானவைகளை பேசுனா கூட அது கூட என்ன ஆயிடுது,
பிரச்சனையா ஆகுது. அது அன்பு பிரதர், நம்ம அன்பு பிரதர் அதை வேண்டி உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம். அப்ப நான் சொன்னேன், இது மாதிரி சொன்னீங்களா பிரதர்? அது மாதிரி பாருங்க, ஒண்ணு இல்லாத விஷயத்த பெருசா நலமானவே பேசாம அமைதியா இருக்கிற அனுபவத்தை சொன்னேன். அப்ப பிரச்சனை உடையவங்க கிட்ட அவங்கள நம்மள பிரச்சனையை நினைக்கிறாங்க. எப்படின்னா நான் அடிக்கடி நினைப்பேன், வெட்டவன் நம்மள வெட்ட வந்தவங்ககிட்டே நம்ம நியாயத்தை சொன்னா பழிக்குமா? நம்மள வெட்டா வந்துட்டாங்க, அருவா எடுத்துட்டு வந்துட்டான், அவங்ககிட்ட வந்து நம்ம நியாயத்தை சொன்னா படிக்குமா? அவன் நம்ம வெட்டணும் நோக்கத்துல வந்திருக்கான். அவங்ககிட்ட எனக்கும் எப்படின்னா கூலியாளா வந்திருக்கான், வெட்டுறதுக்கு கூலியாளா வந்திருக்கான். அவங்ககிட்ட அவருக்கும் எனக்கு நல்ல பிரச்சனை, நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் புரியுமா? அவன் சொல்றதெல்லாம் அவனுக்கு புரியுமா? அவன் வரவே வெட்டுறதுக்கு வந்திருக்கான், அவன் எங்க புரியுது அப்படின்னு நினைப்பான். நான் எப்பயுமே நம்ம நன்மை சொல்லியும் புரியலன்னா அவன் நம்ம என்ன எதுக்கு வந்திருக்கான்? வெட்டுறதுக்கு. அவன் ஆளு அது, அந்த ஆள் வந்து நமக்கு என்ன சொன்னாலும் புரியாது அப்படின்ற இந்த அனுபவத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால தாவீது சொன்ன வசனம் எனக்கு அப்படியே தெரியும். நலமானவைகளும் பேசாமல் அமைதியா இருந்தோம்னா அது இது மாதிரி காரியத்துல நான் நல்ல விஷயங்களை கூட என்ன வசனத்தை கூட பேச முடியாது. அப்ப நம்ம வாய் என்ன செய்யணும்? அமைதியா. எப்படின்னா நீங்க கற்பனை பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த யூடியூப் மூலமா இந்த செய்தியை கேட்கறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவமான நேச்சரான உண்மைகள். அதனாலதான் இந்த யூடியூப்ல இதை நான் இந்த மெசேஜில் பகிர்ந்துருக்கிறேன். சில பேருக்கு புதிதாக தென்பட்டாலும் ஊழியக்காரன் இந்த மாதிரி பாதைகள்லாம் வந்திருக்கிறார் என்பதை யூடியூப்ல பார்க்கிற கற்றல் பிள்ளைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமா இந்த மாதிரி யுத்தங்கள் கடைசி நாட்கள்ல இந்த தலைப்பில் செய்தியில வந்து நீங்கள் யாராவது சோர்ந்து போவர்களா இருந்தா, சரீர பிரச்சனையினாலும் நீங்க சோர்ந்து போவதா இருந்தால் நீங்க சோர்ந்து போகாதீர்கள். இதுதான் இதுவரை சந்திக்கும் மிகப்பெரிய யுத்தத்தின் காரியம். சாத்தான் இந்த மாதிரி காரியத்தை தான் கொண்டு வந்து நம்மளை சின்ன பின்னமாக உடைத்து சிதறி போகும் என்பது அவன் வருகிறான். ஆனால் அந்த தந்திரங்களை அறியாதவர்கள் அல்ல. அல்லேலூயா. நாம் அதை ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? சாத்தான் அப்படி தூசிக்கும் போது என்ன செஞ்சாரு? என்ன வழின்னா இயேசு கிறிஸ்துவ மாதிரி அவர் ஆகிய என்ன செஞ்சாரு? அமைதியா வாய் பேசாத, என்ன பேசணும் நம்ம அமைதியாயிடும். தேவன் ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். அதுக்கு எதிராக பேசுற மாதிரி போனா அது நம்ம வீட்டுக்கார சண்டை பண்றதுக்கு நம்ம வீட்டுக்கார விடாம நாம சண்டை போட போறோம்னு அர்த்தம். அது முந்திரி கொட்டு மாதிரி மனைவிங்க இருப்பாங்க. சில மனைவிங்க முந்திரி கொட்டு மனைவிங்க, அதுங்களுக்கு புரியும் புரியாது. புருஷன் பேசாதன்னா பேசாம இருக்க மாட்டாங்க. அவங்க போய் பேசி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவட போய் நீ அமைதியா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேச அவங்க போய் பேசி உன் பேரை நீ கெடுத்து என்ன செய்ய எல்லாம் மூக்கு வாயினா மண்ணு தவி அதுக்கப்புறம் நீ பேசுறதுனால சமாதானம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். சமாதானம் ஆகாது, சமாதானம் ஆகவே ஆகாது. ஏன்னா இது வந்து என்ன யுத்தம்னு சில நேரம் அந்த மனைவிகளுக்கு புரியாது, இந்த எண்ணெய் யுத்தம்னே புரியாது. அது வந்து என்ன அந்த பிரச்சனை அந்த இதுல கானான் தேசத்துல போய் சுத்தி பார்க்கும் பிரச்சனை யாரோட தன்னை சம்பந்தப்பட்டு பேசுறாங்க பார்த்தாங்க, தங்களோட சம்பந்தப்பட்டு பேசுறாங்க. அது மாதிரி பிரச்சனையை தன்னோட சம்பந்தப்பட்டு நினைச்சுக்குவாங்க. நினைச்சுக்கும் போது இது என்னுடைய பிரச்சனை நினைப்பாங்க. பிரச்சனை தேவனுக்கும் சாத்தானுக்கும். அல்லேலூயா. நாம சும்மா இருக்கணும். நாம எப்படி இருக்கணும்? நல்லா சும்மா இருக்கணும். ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணுவதிலே தகும். என்ன பண்றது தகும்? நாம போகக்கூடாது. கத்தர் நீங்க தான் மனவாட்டி. நீங்க தான் யாரு? மனவாட்டி. உங்க பேர்ல ஏதாவது மாமிச பிரச்சனை வந்தா நீங்க எப்பயுமே கையாளுகிற முறையை இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக வைத்து விட்டார். அல்லேலூயா. நாம எப்படி இருக்கணுமா? அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும். ஏன் நடக்குது, எது நடக்குது? நான் ஒரு விஷயம் நடந்துச்சு, நடக்கும்போது நம்ம பெதர்ஷிப்ல இருக்க ஒரு குடும்பத்தினுடைய விஷயம் அது ஒண்ணு அங்க இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட போகும்போது அங்க அவரு அதை அவங்க ஏத்துக்கிட்டாரு. அப்ப நான் எவ்வளவு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க போறதுக்கு முன்னாடி என்னுடைய நீதியெல்லாம் சொல்றேன், ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படல. அவங்களை ஏத்துக்கும் போது அப்ப என்ன அர்த்தமா எனக்கு தெரிஞ்சுன்னா அவங்க சொன்னது கரெக்ட், நாம சொன்னது தப்பா அவர் தெரிஞ்சிருந்தாலும் அவர் அங்கீகரிச்சுட்டாரு. அவர் அங்கீகரிச்சா அப்ப நாம எப்படிப்பட்டவங்க ஆகிறோம்? ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரன் சொன்னது தப்பு, அப்ப அந்த விசுவாசி கரெக்ட் என்னதான் அவர் ஏத்துக்கிட்டாரு. இப்போ நான் வந்து தேவன் கிட்ட என்ன சொன்னேன், ஆண்டவரே நான் என் நீதியெல்லாம் சொல்லி பார்க்க முடியல, இனி நான் வந்து உமது சமூகத்துல தான் இருக்கணும். அப்படிங்கும் போதுதான் நான் தனியா ஸ்தோத்திரம் பண்ணும் போதுதான் தேவன் என்கிட்ட சொன்னாரு, என்ன சொன்னாரு, நான் உன்னை நிரூபித்தேன். அல்லேலூயா. நான் உன்னை என்ன செய்வேன்? நிரூபித்தேன் என்னாரு. இந்த யூடியூப்ல கேட்கிற கர்த்தர் பிள்ளைகள் சிவகாசி இருந்து மதுரையில இருந்து எல்லாரும் கேட்கிறாங்க. எல்லோரும் இப்பொழுது அதற்கு ஆமேன்னு சொல்லுவாங்க. ஆமென். நிரூபிச்சார், நிச்சயமா நிரூபிச்சார். தேவன் அதை நிரூபிச்சார்.
அது மலேசியாவில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரரும் அங்க இருக்கிற பிலிவர் கூட நிரூபிச்சாங்க. ஏன்னா அவர் சொன்னாரு, பிரதர் அங்க இருந்து கப்பல்ல மூட்டையா உங்களை குறித்து வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு சொன்னார் தெரியுமா? அவங்க விசுவாசி முன்னாடி சொன்னார், ஜோசப் பிரதர் பற்றி நீங்க உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு கப்பல்ல வந்துச்சு. கப்பல் கூட சுமக்க முடியுமா தெரியாது, அந்த அளவுக்கு மூட்டையா வந்துச்சு அப்படின்னு. கடந்து நம்மளை குறித்த தவறான அபிப்பிராயங்கள் அங்க போச்சு. ஆனா யார் யுத்தம் செஞ்சது? தேவன். நாம சும்மா இருந்தா யார் யுத்தம் செய்வாரு? மற்றவர்கள் யாரும் வாயை திறக்காதீங்க. சூழ்நிலை பிரச்சனைகள் இது எப்படின்னா நீங்க பாருங்க, இதுல உண்மை இருந்தா நீங்க உங்களுக்கு சரீர பிரச்சனை ஒண்ணு வருது, அதுல நீங்க உண்மையா அதை செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு வாய் திறந்து விளக்கம் கொடுங்க, அது சரியாகும். அது சாத்தான் அதுல ஈடுபட மாட்டாங்க. அதுல நீங்க சொல்லாத விஷயம் ஏதாவது வருது, பொய்யான காரியம் வருதுன்னா, அது ஒரு பெரிய பிரச்சனையா எழும்புதுன்னா உடனே நீங்க என்ன செய்யுங்கன்னா அதுக்கு நீங்க வாய் கொடுக்காதீங்க. கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க என்ன செய்ய, இவர் எப்படின்னா சொன்ன விஷயம் உண்மை மாதிரிதான் தெரிஞ்சு. இயேசு சிறுவர் ஆலயத்துக்கு சொல்ற விஷயம் என்னது? ஆலயத்தை இடித்து 3ஆவது நாள் கட்டுவேன் என்று சொன்னான், தன்னை ராஜா என்று சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன செய்யல? வாய் பேசாத ஆட்டை போல இருந்தார். ஏன்னா அது யுத்தம் நடக்கும், அவருக்கு தெரியும். யுத்தம் அவர் தான் செய்யறாரு, ஆனா அந்த வேத வாக்கியம் நிறைவேறுவதில் அவர் அமைதியா இருக்கிறார். அதனால இக்கட்டான சூழ்நிலை, மாமிச பிரகாரமான பேச்சு உங்க மேல வரும்போது, நீங்கள் செய்யாத குறைகள் உங்கள் மேல வரும்பொழுது, ஏதாவது குற்றங்கள் உங்களுக்கு மேல வரும்பொழுது, நீங்கள் கர்த்தருக்குள்ளும் வேதத்துக்குள்ளும் அது குற்றம் இல்லைன்னு என்று நிர்ணயித்தீர்களானால், அது சத்துரு பொய்யாய் உங்களுக்கு விரோதமா எழுப்பி சொல்ல வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது, இதற்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. பேசினீங்கன்னா தேன் கூட நீங்க தட்டி எழுப்புன மாதிரி ஆயிடும். தேன் கூட தட்டி எழுப்புன மாதிரி ஆயிடும். அங்கங்க கடிச்சு பெரிய பெரிய இது வந்துடும், கட்டி வந்த மாதிரி ஆயிடும் உடம்பெல்லாம். அது மாதிரி ஆயிடும். அதனால அதை கட்டக்கூடாது. அப்படியே அமைதியா இருந்து யார் சமூகத்தில் கொடுத்துடணும். ஏன்னா 2 யுத்தத்தை யார் செய்யறன்னு சொல்லிட்டாரு? கர்த்தர் செஞ்சுட்டாரு. கர்த்தர் செய்யணும். யுத்தம் என்னுடையது. யுத்தம் இப்ப யாருக்கு? நீங்க இலைப்பாறுதலுக்கு வந்துட்டீங்க. நாம என்ன வந்துட்டோம்? இலைப்பாறுதல். நான் இதுவரை அது மாதிரி போராடி மூக்கு உடைஞ்சதுதான் முக்கியம். மூக்கு தான் உடையும். நம்ம மூஞ்சில கறி பூசுற நிலைமை தான் வரும். நம்ம நீதி எப்பவுமே நிக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன சொன்னா நம்முடைய நீதி என்ன செய்யாது? நிக்காது. அது அப்போ இருந்து நாம் பார்த்திருக்கிற விஷயம். ஆனா அப்படி செய்தவர்கள் எல்லாரும் விலகி, தேவனை விட்டு விலகி வேற விஷயத்துக்கு போயிட்டு தேவன் காண்பிச்சு நாம் சத்தியத்தில் நிக்க கர்த்தருக்கு செஞ்சிருக்காரு. ஏன்னா சாத்தான் அவன் செஞ்சதை அவன் அழகா செஞ்சு அது மாதிரி செஞ்சு விடலாம் செதறி போயிட்டாங்க. ஊழியம் இல்ல, ஐக்கியம் இல்ல, அது இல்ல, இது இல்ல என்று வேற உபதேசத்துக்கும் வேற மாதிரி காரியத்துக்கும் போயிட்டாங்க. அது சபையாலே சாட்சி. அல்லேலூயா. ஆமென். அது மாதிரி போயிட்டாங்க. ஏன்னா அது சாத்தா அதுக்குதான் வரான். இல்லாவிட்டா உண்மையான சபை 250 குடும்பம் இன்னைக்கு நம்முடைய ஐக்கியத்துல இருந்திருக்கும். இன்னும் நம்ம விட்டு பிரிஞ்சு போன குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் இன்னும் இருந்திருக்கும். நம்ம ஒரு பெரிய கல்யாண மண்டபம் தான் எடுத்து நடத்திருக்கோம் இந்த திருச்சியில. அவ்வளவு குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது. காரணம், ஒரு நாளும் செய்தியை கொண்டு அவர்கள் நம்மிடத்தில் வாதாடி இந்த செய்தி தப்பு, அதனால் நாங்கள் போகிறோம் என்று ஒரு குடும்பம் கூட நம்மளை விட்டு போனதில்லை. ஏனென்றால் செய்தி புரியும்படி தேவன் எளிமையில் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். செய்தியை யாராலும் செய்தி தப்பு பிரதர், நீங்க கொடுக்கிறது தப்பு, வேதத்தின்படி செய்தியின்படி தப்புன்னு ஒரு நாளும் எடுத்து சொன்னதில்லை. ஏன்னா தேவன் பரிசுத்தாவியானவர் எனக்கும் உங்களுக்கும் புரியும்படி செய்தியை கொடுத்திருக்கிறார். பிரிஞ்சு போறோம்னா எதுக்கு போறாங்க தெரியுமா? என்னை பத்தி இவர் இப்படி சொல்லிட்டாங்க, என்னை பத்தி அவர் சொல்லிட்டாங்க, அப்படி இப்படி பண்ண, இப்படி நடந்துருச்சு. அப்படி வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து, வீணான சிந்தனை, தேவையில்லாத பேச்சு, இதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்க. உனக்கு அடுத்த வழக்கில் நீ தலையிடாதது, உனக்கு தேவையில்லாத காரியத்தை நீ என்ன செய்யாத, தலையிடாத. அதுதான் தலையிடுறது. பார்த்தா எதையாவது பேசிக்கிறது. அவங்க எப்படி நடந்தாங்க தெரியுமா, அவங்க அப்படி நடந்தாங்க தெரியுமான்றது. அந்த பிரதர் எப்படி தெரியுமா, பெயிண்ட் அடிக்கிற நேரத்துல அந்த பிரதர் எப்படி தெரியுமா அப்படின்னு கிண்டல், கேலி, பரியாசம், அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது அதை சாத்தான் பயன்படுத்திக்கிறான். ஆஹா, இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம என்ன செய்யணும், கரெக்டா உள்ள புகுந்து வீணான காரியங்களையும் வீணான சிந்தனைகளையும் கற்பனைகளும் யோசனைகளுக்குள்ள கொடுத்து அது பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், இது மாதிரி நேரங்கள்ல நீங்க என்ன செய்யணும்,
சொல்லுங்க. ரொம்ப சைலண்டா இருக்கும். தேவன் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா இந்த யுத்தத்தை நீங்க என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். யார் செஞ்சிருவாரு? தேவனே செஞ்சிருவாரு. அத அவர் செய்யக்கூடிய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க புரிஞ்சுக்காங்க. சைலண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரா? யுத்தம் செய்வார். நாம் முந்திக்கூடாது, எப்பயுமே முந்திக்கூடாது. அது குடும்பம் மாதிரிதான். கணவன் பேசும்போது மனைவி அமைதியா இருக்கணும்ன்றது இந்த வசனத்திலிருந்து தான் அந்த தத்துவத்தை எடுத்துட்டானு தெரியாது. ஆனா இந்த வசனத்தின்படி அப்படிதான். ஆண்டவர் கிரியை செய்யும்போது விசுவாசம் எப்படி இருக்கணும்? அமைதியா. கணவன் பேசும்போது மனைவி அமைதியா இருக்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும். நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப அருமையாக அது அமையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்னன்னா, அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத சொல்ல ஒண்ணு. ரெண்டாவது ஆவிக்குரிய சிந்தை. என்ன சிந்தை இருக்கணும்? ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை தான் இந்த விஷயத்தை ஜெயிக்க முடியும். நாம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் தாவீது விஷயம். தாவீது என்ன செஞ்சாரு? சிமேயை தூசிக்கிறான். தூசிக்கும் போது அந்த நாட்கள்ல ஒருத்தனை வெட்டுறதோ கொலை செய்யறதோ தப்பு இல்லை. தப்பு இல்லைன்னா யுத்தம். அது ஒரு யுத்தம். ராஜா கூட இருக்கிறது படைத்தலைவன் போய் ஒருத்தனை கொண்டுட்டான், ராஜா விரோதமா பேசுவான், கொண்டுட்டான்னா அது ஒரு பெரிய தப்பு இல்லை. அது மாதிரி காலத்திலேயே தாவீது எப்படி பேசுறாரு பாருங்க. எப்படி பேசுறாரு பாருங்க. 5ஆவது வசனத்துல இருந்து 5, 6, 7ஆவது வசனம் வாசிங்க. காவிரி மட்டும் வந்த போது சவுல் வீட்டு வம்சத்தினாயிருந்த ஏராவின் குமாராகி சீமையின் பேருள்ள மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தூசித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீதின் ராஜாவை சகல ஊழியத்தவன் கற்களை என்றான். சீமையை அவனை தூசித்து ரத்த கிரியனை ஏலியாவின் மகனை தொலைந்து போ சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உண்மை கர்த்தர் சவுல் வீட்டார் ரத்தப்படியை திரும்ப பண்ணினார். பாத்தீங்களா எப்படி அவன் தூசிக்கிறான்? தூசித்த பிறகு அப்ப என்ன சொல்றாரு? கீழே வாசிங்க, அப்படி வாசிங்க. என்ன சொல்றாரு? ராஜ்யபாரத்தின் குமாரனை அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதோ இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ ரத்தப்பீனான மனுஷன் என்றான். இதுல ஏதாவது உண்மை இருக்கா? தாவீது செஞ்ச விஷயம் இதுல இருக்கா? உண்மை இல்லாத விஷயத்த அவன் பேசுறான். இப்ப தாவீதுக்கு பயங்கர கோபம் வரணும். ஆனா கோபம் வரல. பாருங்க, விஷயம் அப்படிதான் இருக்கு. கோபம் வரல, பயங்கர கோபம் வரணும். அதுதான் விஷயம். நம்ம கிட்ட அந்த மாதிரி கேட்கும் போது நம்ம கோபம் வரணும்னா அது ஆபத்து. நாம கோபப்பட்டு நாம பேசுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. இதுல நீங்க புரிஞ்சுக்கணும், என்ன சிந்தை வரணும். ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கும்போது எதை சிந்திக்கணும்னா ஆவிக்குரிய ரீதியா சிந்திக்கணும். அமைதியா இருந்து இதை எப்படி சிந்திக்கணும்? பிரச்சனையா ஆவிக்குரிய ரீதியா சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கிறார் பாருங்க. அப்பொழுது செரியாவின் குமார் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். பாருங்க, உங்களுக்கு எனக்கு என்ன? நான் சும்மா இருக்கேன்ல, நான் ராஜா சும்மா இருந்தது, நான் தானே பேசணும். எனக்கு நீ பின்னாடி இருந்து எனக்கு அவன் கிட்ட போய் யுத்தத்துக்கு போறன்ற. இதுதான் ஃபேமிலி மாதிரி. வீட்டுல சும்மா இருக்கும்போது நீ எதுக்கு சண்டைக்கு போறன்ற அப்படின்னு அது மாதிரிதான் விஷயம். உங்களுக்கு எனக்கு என்ன அப்படின்ற மாதிரிதான் விஷயம். இங்க இவன் ராஜா கிட்ட கேட்காம போய் தலையை வாங்கிட்டு வந்தா எவ்வளவு ஒரு தப்பா போயிருக்கும்ன்றத இது புறக்கணிக்கப்பட்ட ராஜாவுடைய செய்தி. உங்களை ஒண்ணு நான் கேட்க தேவையில்ல, நான் போறேன். அவர் போய் ஒய்ஃபுக்காரி போனா என்ன கிடையா? இது மாதிரி எல்லாம் இதுதான் வசனத்தின்படி கரெக்டா பார்க்கணும். ஆவிக்குரிய சிந்தையோட அங்க மாமிச சிந்தை அந்த மனுஷனுக்கு இருக்கு. அந்த மாமிச சிந்தையினால அந்த மனுஷன் என்ன செய்யறாருன்னா, அவன் நினைக்கிறான் ராஜா வேதனைப்பட்டு வந்து கிடைக்கிறாரு. இதுல இவன் வேற இப்படி தூசிக்கிறான். எல்லாம் தெரியும். ஏன்னா யுத்தத்துக்கு போறவங்க அவங்களுக்கு தெரியும் சவுல் யார் பண்ணது என்ன நடந்ததெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது இவன் தூசிக்கிறது தப்பா தெரியுது. இவன் சொல்றான், செத்த நாய் தூசிக்கிட்டு போய் தலை எடுத்துட்டு வந்துடுறான். அதுக்கு இவர் என்ன வார்த்தை சொல்றாரு? உனக்கு எனக்கு என்னையா? இது கர்த்தர் தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லினார். வாசிங்க அந்த வசனத்தை. இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கர்த்தர் அவனுக்கு சொன்னாரா? அவருக்கு தெரியும் தேவனுக்கு ஏறினார். கர்த்தர் அனுமதிச்சார். சாத்தான போய் அனுமதிக்கிறார். போ தூசி என்ன தூசி போ. கர்த்தர் தாவீதை அவன் தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அனுமதிச்சார்.
அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சா நாம என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அது கர்த்தர் செஞ்சிருக்கிறார் புரியணும். ஆவிக்குரிய சிந்தை வரணும். அந்த பிரச்சனைக்கு அமைதியாகணும். பிரச்சனை வரும்போது அமைதியாகணும். உண்மையா சொல்றேன், நான் போராடின போராட்டத்துல எனக்கு வேதனை தான் வந்துச்சு. இந்த விஷயத்தான் சொல்றேன். சபையில நடந்த நிறைய விஷயங்கள் சரீர பிரகாரம் நம்ம மேல பழி வரும்போதெல்லாம் நான் நிரூபிக்க போகும்போதெல்லாம் மனசு வேதனைப்பட்டு தான் முடிச்சோம். ஆனா அமைதியா இருந்திருக்கோம் பாருங்க, அப்ப தேவன் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். சைலண்டா இருந்திருக்கோம் பாருங்க, அப்ப கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அது என் வாழ்க்கையில ரொம்ப பார்த்துருக்கேன். அது அப்ப ஆண்டவர் சொல்ற மாதிரிதான் முந்தி போற மனைவி மாதிரிதான். இப்ப மூச்சு வாய்ப்பட்டு ஓடப்பட்டு வந்திருக்கியா, என் சமூகத்துல வந்திருக்கியா, ஒரு நீதியை சொன்னாலும் ஒரு வீட்டுக்கு நான் போறேன், என்னை பற்றி நல்லா விளக்கமா சொல்ற போறேன், உட்கார்ந்து விடிய காலம் 4 மணி வேலை பேசணும். அதான் இருக்கிறது. 4 மணி வேலை பேசுறேன். என் ஊழிய அண்ணா, நான் எப்படி அழைக்கப்பட்டேன், எந்த ஊர்ல இருந்து நான் வந்தேன், தேவன் எப்படி எல்லாம் என்னை நடத்தினாரு, என்னோட வழிகள் எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமான வழிகள், தேவன் என்னை எப்படி எல்லாம் நடத்தினாரு. எப்படின்னா ஊழியக்காரன் இல்லைங்கிற ஒரு பிரச்சனை நடக்கும்போது நான் போய் அங்க இவ்வளவு விளக்கம் சொல்றேன். அடுத்த 2 நாள் கழிச்சுதான் இந்த மீட்டிங். அதுக்கு முன்னாடி என்ன இப்படி சொல்லியோ அந்த நபர் என்ன சொல்லிட்டாரு, நான் நலமானதை பேசுறது கூட என்ன செஞ்சுட்டாரு, குற்றமா சொன்னார். அப்பதான் நான் ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு நம்ம இருதயத்தை திறந்து இவ்வளவு சொல்லி இந்த சகோதரர்களுக்கு ஒரு பயம் வரலையே, ஒரு தெய்வ பயம் இல்லையே, ஊழியக்காரர் தானே ஊழியக்காரருடைய வழிமுறைகளை நம்ம சொன்னோமே, இப்ப கூட அவங்களுக்கு தைரியம், ஒரு பயம், தெய்வ பயம் இல்லையே, நம்ம அப்பயும் குற்றம் சாட்டுறாங்களே அப்படின்றதுதான் நான் அதை ஆச்சரியப்பட்டேன். ஆனால் நான் அப்ப நினைச்சேன், தேவனே நீர் தான் ஐயா, லாஸ்ட்ல நம்ம யாருக்காக போய் விட வேண்டியது தேவனுக்கு. அப்ப அவர் திட்டுவார், நான் பாத்துக்கிறேன் போது நீ முந்தி நீ போய் போற, அப்ப எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால பிரச்சனை வரும்போது நாம யாரும் முந்திக்க வேண்டாம், எதையும் முந்திக்க வேண்டாம். நாம அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்து எதை சிந்திக்கணுங்க, கர்த்தருக்கு தெரியாம நம்மளோட முடியில ஒண்ணு கூட கீழே வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் அது யாருக்கு தெரியும்? அது தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில என்னமோ நடக்காது. நம்ம அப்படிதான் ஆவிக்குரிய சிந்தையில சிந்திக்கணும். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நாம யாரா அவர் நம்ம பொறுப்படுத்திருக்காரு, பாதுகாத்துக்கிறார். லேப்படுக்கு தெரியாம ஓனா வெளியே உள்ள வரவே வராது. அவர் படுத்து கிடக்கிறார், அக்கினி மாதிரியா இருக்கிறாரு. அல்லேலூயா. எலிசா சுத்தியும் ராணுவம் வந்துச்சு. அந்த வேலைக்காரன் மாமிச கண்ணு இருந்தான். மாமிச கண்ணு இருக்கிறவனுக்கு பதக்கம், ஐயோ இவ்வளவு பேர் இருக்காங்க, இவர் ஆவிக்குரிய கண்ண இருக்கிறாரு. அவன் கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பெரியவரையா. அல்லேலூயா. பெரிய சேனை வச்சிருக்கோம். ஆவிக்குரிய சிந்தை நமக்கு இறை பாடல் கொடுக்கும். கோலியாத்தை பார்த்தாலும் அவங்க பயப்படல. தாவீது அவ்வளவு பெரிய ராட்சதர்கள காலேஜ் ஜாஸ்வா பார்த்தும் பயப்படல. எவ்வளவு பிரச்சனை பார்த்தாலும் பயப்படல. ஏன்னா ஆவிக்குரிய கண்கள். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த பிரச்சனை ஏமாத்துறோம். அதே போல இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாம என் வாழ்க்கையில நடக்காது. ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம நினைக்கணும், கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் இந்த உடம்பு எனக்கு சரியில்லாம போயிடுச்சு. கர்த்தருக்கு தெரியாம எனக்கு வியாதி வராது. கர்த்தருக்கு தெரியாம இந்த சகோதரன் எனக்கு விரோதமா பேச மாட்டான். இந்த கர்த்தருக்கு தெரியாம எனக்கு இந்த சூழ்நிலை வரவே வராது. எல்லாம் கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் வருது. அப்பா ஆண்டவரே இதெல்லாம் நமக்கு தெரியும் கர்த்தாவே என்று கர்த்தருக்கு நம்ம சொல்லிட்டு கர்த்தர் இடத்துல இளைப்பாறலா ஆவிக்குரிய சிந்தையோட சிந்திச்சா ரொம்ப சந்தோஷம். ஆமே. அதே போல நிறைய சகோதரிகளுக்கு குடும்பத்துல ஆவிக்குரிய சிந்தை இல்ல, மறந்து இருக்கு. அது காரணம் குடும்பத்துல சண்டை வர்றதுக்கு அது ஒரு காரணம். வீட்டுல ஏதாவது சாப்பாட்டுக்கலன்னா அது ஒரு மாமி சிந்திக்கிறது. அது ஏதாவது ஒரு பொருள் இல்ல, ஒரு சாப்பாட்டுக்கு இல்ல அப்படின்னா என்ன ஆகிடுதுன்னா, என்னத்த ஒண்ணு இல்லாதவங்களுக்கு கட்டி குடிக்கும். அங்க இன்னொருத்த கட்டி கொடுத்தவங்க கிட்ட போன் பண்றது, என்ன பண்றது அப்படின்னா ஒண்ணு இல்லாதவனுக்கு கட்டி கொடுத்துட்டேன் என்ன பண்றது. அவன் என்னது எனக்கு என்ன ரேஷன் அடிச்சே கொடுக்குறான், ஒரு கேஸ் வாங்கி தருவதில்ல, ஒரு இது தருவதில்ல, எப்படி சாப்பிடுறது, இப்படியே பழி சொற்களை சொல்றது மாமிச சிந்தை. ஆவிக்குரிய சிந்தையில நாம என்ன நினைக்கிறோம், தேவனே என்னை எப்படி நீ பார்க்கிறோ அது என் வாழ்க்கையில என்ன செய்யணும். ஐயா நல்ல பல வர்ண வஸ்திரங்கள் போட்டிருக்கிற ஒரு காட்சி யோசிப்புக்கு இருந்துச்சு. அடிமை ட்ரெஸ் போடுற காட்சியும் யோசிப்புக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி நான் நிறைய முறை நினைப்பேன், என்னுடைய கஷ்ட காலத்துல இது அடிமை ட்ரெஸ் போட்ட காலம். இந்த காலத்தை இப்படியே ஒரு நாள் தேவன் உயர்ந்த ட்ரெஸ் கொடுப்பாரு. அடிமை ட்ரெஸ் போடுற ஒரு காலத்துல வரும். அந்த மாதிரி அடிமை ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு காலம் வரும். அந்த மாதிரி நிச்சயமா கஷ்டப்படுற ஒரு காலம் இருக்கும்.
நிச்சயமா இந்த விஷயத்துல என்னுடைய மனைவியோட நான் நினைச்சு அடிக்கடி பிரசங்கத்துல நினைச்சு பார்க்கறது உண்டு. எனக்கு கஷ்டமான காலங்கள்ல நான் உண்மையா நிறைய பணக்கார வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கோம். ஊழியத்துல வந்துட்டு அவங்க எல்லாம் வசதியா இருக்காங்களே, நான் மட்டும் இப்படி இருக்க அப்படின்னு நாங்க 2 பேரும் ஒரு காலம் நினைச்சதில்ல, என் மனைவி நினைச்சதில்ல. ஏன்னா ஒரு கட்டில் இருக்கும், பீரோ கூட இருக்காது, அட்டைப்பட்டியில தான் நாங்க துணியெல்லாம் வைப்போம். ரொம்ப ஒரு சிரமமான வாழ்க்கை. அங்க நாங்க ஒரு பெரிய பணக்கார வீடுகளுக்கெல்லாம் கூட நாங்க ஊழியத்துக்கு போய் கஷ்டமான காலங்கள்ல ஊழியத்துக்கு போயிருக்கோம். அவங்க வீட்டுல கார் இருக்கு, அவங்க வீட்டுல நிறைய பொருள் இருக்கு, டைனிங் டேபிள் இருக்கும், பீரோ இருக்கும், நிறைய பீரோ இருக்கும், டைனிங் டேபிள் இருக்கும், நல்ல வசதியான இருப்பாங்க, நல்ல ஃபேன் இருக்கும். நாங்க ஃபேன் கூட எங்களுக்கு இல்ல, அது மாதிரி காலத்துல நாங்க வாழ்ந்துருக்கிறோம். அந்த என் மனைவி தனியா சிந்திச்சு என்னத்த வாழ்க்கை வாழ்றோம், இவர் போய் கட்டிப்போம், ஃபேன் கூட இல்ல, ஒரு துணி வைக்கிறதுக்கு ஒரு பீரை இல்லாத கல்யாணம் சிந்திச்சு கூட பார்க்கல. அப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா அடிக்கடி நாங்க நினைப்போம், பணம் இல்லாத காலங்கள்ல கஷ்டமான காலங்கள்ல நாங்க சந்தோஷமா இருந்ததை நாங்க நினைச்சு பார்க்கணும். இப்போ வசதிகள் வரும்போது சந்தோஷம் குறையுறதையும் நாங்க நினைச்சு பார்த்தோம். குறையுதுன்னா பசுத்தாவினால எங்களுக்கு சந்தோஷம். வசதி இப்ப கார் இருக்கு, வீடு இருக்கு, எந்த குறையும் இல்லை, கட்ட நல்ல துணிகளை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு பேண்ட் 2 சட்டை அப்படி இந்த காலம் கூட இருந்தது. அதே தான் நம்ம தொழிச்சு போடுற ஒரு காலம் இருந்துச்சு. அதை நான் நினைவு போடுறேன். யூடியூப்ல அதை கேட்பாங்க, கர்த்தர் தான் என்னை உயர்த்தி இருக்கிறார். அது இல்லையா, கர்த்தர் தான் என் கூட இருக்கா. அதனால நான் உயரணும்னு ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நான் சொன்னதில்லை, என்னை உயர்த்தும் ஆண்டவர், என்னை நல்லா வசதியாக்கும், இப்படி ஆகும்ல. நான் எப்பயும் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னா, என்னை நீர் எப்படி பார்த்தீரோ, யோசேப்பை பார்த்த மாதிரிதான் என்னை நீர் எப்படி பார்த்தீரோ அப்படி என்னை நடத்தும். என்ன நீர் எப்படின்னா, என்ன 2 வீலர்ல அந்த டிவி ஸ்கூட்டியோட இல்லாட்டி சைக்கிளோட கடைசி வேலை பார்த்தோம்னா நான் சைக்கிளோட இருக்க போறேன். அதுக்காக நான் முறுமுறுத்து ஆண்டவரே ஏன் எனக்கு நீர் வண்டி தரலன்னு நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், ஒரு காலம் முறுமுறுக்க மாட்டேன். என்னை எப்படி தேவன் வச்சிருக்கிறாரோ அது மாதிரிதான். அவங்க மாதிரியா இல்ல, நம்ம இவங்க மாதிரியா இல்ல, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி ஒரு விஷயமே ஒரு காலம் எங்கள் வாழ்க்கையில 2 பேருடைய வாழ்க்கையிலும் அது மாதிரி இருந்ததுல. அப்படி பேசுறது இல்ல. பாருங்க, அவங்க வீட்டுல இதெல்லாம் இருக்கு, நம்ம வீட்டுல இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா பேச்சுக்கே வழி இல்லை. அது மாதிரி பேசுறதுக்கு வழி இல்லை. அவங்க பேசணும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லை. ஏன்னா நாங்க அது மாதிரி சிந்தனை எங்கள் வாழ்க்கையில சிந்திக்கிறேன். அந்த மாதிரி ஏன்னா அப்படி ஒரு சிந்தனை வந்தாலும், அப்படி வர்றதுக்கு வாய்ப்புகளும் வந்தாலும் நாங்கள் ஆவிக்குரிய சிந்தனைகளுக்காக பேசி ஒழுங்குபடுத்திடுவோம். அதனால ஆவிக்குரிய பேச்சு தான் நம்மளுடைய லைஃப்ல என்ன செய்யணும், பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆவிக்குரிய பேச்சு பேசணும், ஆவிக்குரிய சிந்தனை சிந்திக்கணும், உங்க சிந்தனை ஆவிக்குரியதா இருக்கணும். ஆமே, இப்படி எல்லாம் இருந்தாதான் கர்த்தர் நம்மள சரியான பாதையில நடத்துவார். இதை ஜெயிக்கணும்னா ஆவிக்குரிய சிந்தனை. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சா தெரியுமா? பாருங்க, இயேசு கிறிஸ்து யூதாசு காட்சி பேதுரு காதை வெட்டிடுறாரு. இயேசு கிறிஸ்து அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. 26ஆம் அதிகாரம் 54, மத்திய 26:54. அப்படியே செய்வேன் இவ்விதமாய் சம்பவிக்க என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார். இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? நீ இப்படி போய் காதை வெட்டிட்டு இப்படி எல்லாம் தடை பண்ணா இவ்விதமாய் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? ஆவிக்குரிய சிந்தை, என்னை குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியம் இப்படியே நான் நடக்கிறேன். அப்ப நம்ம எல்லாருக்கும் எப்படி நடக்கணும் தேவன் வச்சிருக்கிறாரோ அப்படிதான் என்ன செய்யணும், நடக்கும். அது தடை செய்ய யாராலும் முடியாது. நம்ம லைஃப்ல என்ன நடக்கணும் தேவன் வச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதுதான் அவர் நம்மை குறித்த படம் எடுத்துட்டார், முன்னாடியே எடுத்துட்டார். அது எனக்கு வர வேண்டாம் தாவீது சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? தாவீது சொல்றாரு, அது மாதிரி தாவீது அவங்க கிட்ட சொல்றாரு, எனக்கு வர வேணான்னு நீ சொல்லலாம்ப்பா, அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? கர்த்தருக்கு எதுக்கு நம்ம நிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா இதெல்லாம் இது நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு பாடம். அதனால நம்ம சைலண்டா இருக்கணும், ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். அடுத்தது அன்பா இருக்கணும். அடுத்தது என்னவா இருக்கணும்? அன்பு. அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு என்னன்னா, தீர்க்கதரிசி கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், சார் பெண்ணா நான் ஒரு பிசாசோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். பிசாசு அவங்க மனைவி என்னன்னு சொல்றாரு, பிசாசோட வாழ்றேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றது. எப்படின்னா அதுக்கு அதை நான் துரத்த முடியலன்றாரு. அடுத்தது அது பிசாசை விட்டு என்ன செய்ய முடியல, துரத்த முடியல. அதுக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு, பிசாசு இல்லைன்னா சொல்லல. அவர் சொன்னது அப்படியே இவர் என்ன சொல்றாரு, பிசாசை துரத்த நீ தவறான வழியை மேற்கொண்டாய் சகோதரன் என்றாரு. பிசாசு சொல்றது அவரு ஓகே தான் சொல்லிட்டாரு, ரைட்டு, மனசுக்குள்ள மனசுக்குள்ள சொல்லிட்டாரு. ஆனா பிசாசை துரத்துறதுக்கு நீ தவறான வழியை பின்பற்றினார். என்ன தவறான வழி அப்படின்னா சொல்ற, நீ அன்பு செலுத்து, பிசாசு என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். அன்புதான் பிசாசை துரத்துக்கிற சரியான வழி.
அன்பு அன்பு செலுத்து அப்படின்றார். அப்ப என்னது அன்பு நாம என்ன செய்யணும்னா அமைதியா இருக்கணும், ஆவிக்குரிய சிந்தனை இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும்? வெறுப்போ கசப்போ விரோதமோ வரக்கூடாது. என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பா இருக்கணும். அன்புன்னா என்ன செய்யும்? பரிந்து பேசும். அன்பு என்ன செய்யும்? பரிந்து பேசும். ஆண்டவரே, இவங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கல ஐயா, இவங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கல, அவங்க புரிஞ்சுக்கப்படி திரும்ப செய்யா. நான் இப்ப நான் சொல்றது என்னன்னா, எனக்கு எதிராக பேசின அநேக மறுபடியும் நான் சந்திக்கிற கிருபையை கர்த்தர் எனக்கு செஞ்சு திரும்ப கொடுத்தார். ஒரு காலம் தலையை திருப்பி உதட்ட திருப்பி இப்படி பேசினாங்க, அவங்க மூஞ்சியோட பார்க்க ஒரு காலம் நான் அப்படி செஞ்சிருக்கேன். ஒரு காலம் செஞ்சதில்லை. நேரடியா ஒரு நம்மளை தூசிட்டவங்க, நம்மளுக்கு விரோதம் பேசுறவங்க நேரடியா சந்திக்கும் போது கை கொடுத்து பேசுற இருதயத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஆராதிக்கிற இடத்தையே ஆராதனை செய்ய முடியாதபடிக்கு அவ்வளவு ஒரு பிரச்சனை பண்ணி நம்மள அங்கிருந்து காலி பண்ண சொல்றதுக்கு 2 பேர் காரணம் வந்தாங்க. அப்படி 2 பேரும் மறுபடியும் சந்திச்சு அவங்க பேசி நம்ம வீட்டுக்கு இன்னும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு வராங்க. சில நேரத்தில் வராங்க, வந்து உட்காந்து பிரதர் எப்படி காஃபி போடுமா, டீ போடுமா, பிரதர் என்ன இருக்குன்ற அவங்க இடத்துக்கு கூட உட்காந்து நான் பேசுறேன். நான் சில நேரத்தில் சொல்லுவேன், அவ்வளவு ஒரு நம்ம அவன் மேல நம்ம வெறுத்து ஏன்னா அது மனுஷனுக்கு மனுஷன் யுத்தம் பண்றதா? யார் இதுக்கு காரணம்? சாத்தானா இருக்கு காரணம். அவங்க அதுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. அதுக்காக மனுஷனை வெறுத்து மனுஷனை கசந்து அவனை எதிரா நினைக்கிற மார்க்கம் இந்த மார்க்கம் இல்லை. இது எந்த மனிதனையும் ரத்தத்தோட ரத்தம் யுத்தம் அல்ல. யுத்தமானது யாரோட? நமக்கும் பிசாசுக்கும் தான் யுத்தம். ஆமே. அதனால நம்முடைய அன்பு ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? மாறவே கூடாது. எப்பயும் அன்பா இருக்கும், எப்பயும் அன்பா இருக்கும். ஆனா தெளிவா இருக்கும். அன்பா இருந்து ஏமாந்துடக்கூடாது. அன்பு இருந்தா நான் சில நேரத்துல ஏமாந்துருக்கேன். அன்பு இருந்து ஏமாந்துருக்கேன். அந்த எப்படி ஏமாந்துருன்னா, எல்லாம் இவங்க ஊர் சுத்திட்டு வார்த்தை புறமா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரதர் ஐட்டுக்கு வரும் பிரதர்னு வாங்க. நான் என்ன செஞ்சுருவேன், சரி ரொம்ப பாசமா அன்பா இருக்காங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். வந்த பின்னாடி அந்த ஆவியோட ஐயோ நம்ம பின்னாடி போனவங்கள மறுபடியும் வரும்போது அவங்க நல்ல மனம் திரும்பி வராங்கன்னு பார்க்கணும். மனம் திரும்ப வந்தா எதோட வருவாங்க? அவங்க ஒரு ஸ்பிரிட்டோட வருவாங்க. அது அந்த பொல்லாத ஸ்பிரிட் அவங்க உடம்புல இருக்கும். அந்த ஸ்பிரிட்டோட ஐக்கியத்துக்கு வரும்போது இங்க இருக்கிற யாராவது ஒரு மாமிசங்கள் இருந்து அந்த ஸ்பிரிட் அப்படியே அவங்க உடம்புல இருந்து வெளியே வந்து என்ன செஞ்சு அவங்களுக்குள்ள போயிடும். அவங்களுக்குள்ள போய் அவர் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அதை நான் பார்த்திருக்கேன். அது மாதிரி நடந்ததெல்லாம் பார்த்திருக்கேன். அதனால அந்த அன்புல இப்படியெல்லாம் ஏமாந்துறது உண்டு. அதனால நிச்சயமா அன்பு இருக்கணும். அதே நேரத்துல வார்த்தையில நம்ம அவங்களை டெஸ்ட் பண்ணி என்ன செய்யணும்? பார்க்கணும். நல்ல மனம் திரும்பி இருக்காங்களா, வார்த்தைக்காக நிற்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அப்படி இருந்து பார்த்து தேவனுக்குள்ள ஐக்கியப்படுறதா நல்லது. அதனால இதை குறித்து அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்க்கலாம். டைம் இல்லை எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால மாகும் யுத்தம்ன்றது பரிசுத்தவான்களின் பாளையத்துக்கு எதிராக வருது. நம்ம ரெஸ்ட் பிளேஸ், நம்ம ரொம்ப ரெஸ்டா இருக்கிற நல்லா இருக்கு. தேவனோட இளைப்பாடி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இந்த யுத்தம் சாத்தான் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்து மாமிசம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம மெசேஜ்ல ஏதாவது பிரச்சனை வருதா? யாருக்காவது மெசேஜ்ல பிரச்சனை வருதா? யாருக்காவது மெசேஜ்ல பிரச்சனை இருக்கா? எல்லாம் எந்த பிரச்சனை நம்ம சந்திச்சிருக்கோம்? இந்த 10 வருஷமா எந்த பிரச்சனையை சந்திச்சு வரோம்? மாமிச பிரச்சனை. எனக்கு அப்பா மாமிச பிரச்சனை சந்திச்சு வரான். நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி 10 வருஷமா, சில பேர் 20 வருஷமா, சில பேர் 15 வருஷமா எந்த பிரச்சனையை சிந்திக்கிறாங்க? மாமிச பிரச்சனை. குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா செய்தியில பிரச்சனை வராது. ஒய்ஃப் இல்ல ஊழியக்காரர் இப்படி சொன்னது, இந்த உபதேசம் பண்ணாரு, இதை சொன்னது எனக்கு ஒன்னும் ஒத்து வரல அப்படின்னு செய்தியில 2 பேருக்கு எந்த பிரச்சனை? 2 பேரும் நல்லா விசுவாசிப்பாங்க. அதான் இருக்கிறது. கணவனும் விசுவாசிப்பாரு, மனைவி விசுவாசிப்பாங்க. 2 பேரும் ரொம்ப கர்த்தர் வந்துட்டாங்க விசுவாசிக்கிறாங்க, உண்மையான ஞானஸ்தானத்தை விசுவாசிக்கிறாங்க, உண்மையான ராப்போதத்தை விசுவாசிக்கிறாங்க, கர்த்தருடைய நமக்கு மறுப சரீரம் வந்தது என்று விசுவாசிக்கிறாங்க. அதுல எந்த 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்தது இல்ல. ஒரு நாளும் அது மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிட்டு 2 பேருக்கு இது மாதிரி வாக்குவாதம் வந்திருக்குன்னு நான் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு காலம் போனேன். 2 பேரும் விசுவாசிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தா, ஒண்ணு கேஸ் வாங்கல பிரதர்னு பிரச்சனை. பிரதர் இவரு மிளகு தூள், மனைவி தூள் இது மாதிரி வாங்கிட்டு வரல, இவர் எல்லாம் ஒரு இது, அது ஒரு பிரச்சனை. இப்படி எதையாவது ஒண்ணு என்ன வரும்? ஒன்னதுக்கு இல்ல. அவங்க தங்கச்சி கிட்ட பேசிட்டார், இவங்க அம்மா கிட்ட பேசிட்டார், இவங்க அண்ணன் கிட்ட பேசிட்டார். இது மாதிரி இது ஒரு பிரச்சனை ஆயிரும். பார்த்தா இதுதான் பிரச்சனை. இது ஆளுக்குரிய சிந்தையில. இன்னைக்கு அவங்க தங்கச்சி கிட்ட பேசுறதா தேவன் ஒரு படத்தை பார்த்திருந்தா அந்த படத்தை உன்னால எப்படி தடுக்க முடியும்? அவங்க தங்கச்சி கிட்ட பேசுறதா ஆண்டவர் படத்தை பார்த்திருக்கிறார்.
படத்தை பார்த்தா என்ன நடக்கும்? அந்த படத்தில் இருக்கிற காட்சி வரணுமா வராதா? ஆண்டு பேசுகிட்ட என்ன சொல்றாரு? என்னை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை நடக்கணுமா நடக்கூடாது? நீ காதை எடுத்து வெட்டுற, காதை கத்தி எடுத்து காதை வெட்டுற, காதை வெட்டினா இது நடக்காம போறது நீ பாக்குறியா அப்படின்ற. இது நடக்கணும் இல்ல. அது போல அண்ணா கிட்ட பேசுறது, அம்மா கிட்ட பேசுறது, அம்மா கிட்ட பேசுற பேசிட்டு இந்த காட்சியெல்லாம் தேவன் பார்த்திருந்தா என்ன செய்யணும்? அது நடக்கலன்னு செய்யணும். அதே இல்லையா? நம்ம நினைக்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய சிந்தையோட நம்ம சிந்திச்சா இதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆவிக்குரிய சிந்தை ஜீவனம். சின்ன 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 பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன பிரச்சனை? சரீர பிரகாரமா மாமிச பிரகாரமான பிரச்சனைகளை பெருசா எடுத்து இவங்க எப்படி செஞ்சாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்க, அவங்க இப்படி என்ன பத்தி பேசினாங்க, இவங்க அண்ணன் பத்தி பேசினாங்க, இந்த மாதிரி அப்பா இப்படி ஒரு சாத்தா வந்து அப்படியே இறங்கி. ஏன்னா எல்லாம் வந்து செய்தி படிக்கிறதுல, பைபிள் படிக்கிறதுல, ஆவிக்குரிய காது எழுதும் போதே இந்த சிந்தையோட எழுதுறது, இதெல்லாம் இதனாலதான் பிரச்சனை. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், தேவடைய பிள்ளைங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இனிமேல நீங்க எப்படி இருக்கணும்னா உங்க வார்த்தையில ஜாக்கிரதையா, நீங்க பேசுற வார்த்தையில எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கு. தீமையான வார்த்தை வரக்கூடாது. அதே போல மம்புக்கு இருக்கிற வார்த்தை வரக்கூடாது. பரியாசமான வார்த்தை உங்க வாயில என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பரிசுத்தவான் பரியாச வார்த்தைகள் பேச மாட்டான், வம்புக்கு இருக்கிற வார்த்தை பேச மாட்டான், கெட்ட வார்த்தையை பேச மாட்டான். இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அப்படி பேசினா சாத்தா உங்களை அபிஷேகம் பண்ணிடுவான். உங்க வீட்டுல சண்டை ஓயவே ஓயாது. என்னன்னா இப்ப அவன் பயங்கர சண்டைக்காரனா வந்து நிக்கிறான். அவன் எப்படி வந்து நிக்கிறான்? சரீர பிரகாரமான சண்டைக்காரனா வந்து நிக்கிறான். யாரு கேட்டாலும் சரீர பிரகாரம் சண்டையை உண்டாக்கலான்னு பாக்குறான். அந்த சரீர பிரகாரம் சண்டைன்றது மன வேதனையான யுத்தம். கொஞ்சம் நீங்க ஈடுபட்டீங்கன்னா மன வேதனை துண்ட தலை மேல போட்டுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி ஆயிரும். இந்த பிரச்சனை பைத்தியக்கார மாதிரி, நீ என்னத்த பேசணும்னே தெரியாது, எங்க போறோம்னு தெரியாது, என்ன சாப்பிடணும் தெரியாது, எங்க படுக்கணும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மன வேதனையை கொடுக்கணும் இந்த யுத்தம். இத நீங்க சிந்திக்கவே கூடாது. இந்த மாதிரி யுத்தத்தை தான் சாத்தா என்ன செய்வான், அவன் கொண்டு வர பார்ப்பான். அந்த மாதிரி யுத்தம் தான் கோகு மாகு யுத்தம். கடைசியாக கடைசி நேரத்துல பரிசுத்தவான்களை கண் கலந்து வச்சது மிகப்பெரிய வீரர் கோலியாத்தை பார்த்து அவன் எம்மாத்திரம் கேட்ட ஒரு பெரிய வீரரே கண் கலங்கி அழுக வச்சுச்சு. ஆபிரகாம் எவ்வளவு பெரிய வீரன், அல்லேலூயா, எவ்வளவு பெரிய விசுவாசத்தில் வல்லவன், விசுவாசத்தில் வல்லவன், அவரே இருதயத்தை வேதனைப்பட்டு அழுக வச்சது. மோசே பயங்க பார்வனை பார்த்து அதட்டி பேசின ஒரு மனுஷன், அவ்வளவு பெரிய மனுஷனே அட்டை கிழிச்சு சபையார் முன்னாடி கால விடுற அளவுக்கு தப்புன்னு விடுறாரு. அப்படியே விழுங்க, ஐயோ சகோதரர்களே அப்படின்ட்டு அவங்க பேசுறத பார்த்து அந்த மாதிரி வேதனை கொடுக்கக்கூடிய யுத்தம். இதை சாதாரணமா நினைக்காதீங்க. அதனாலதான் சின்ன சின்ன ஒரு மாமிச விஷயம் கூட நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. பேசினா ஆவிக்குரியவங்கள பேசுங்க. அதுல அமைதி, ஏதாவது மாமிச விஷயம் பேசினா அந்த மாதிரி பிரச்சனை வந்தா நீங்க அமைதியை சைலண்ட் ஆயிருங்க. ஆவிக்குரிய விஷயத்துல சிந்திச்சு பாருங்க. அதே போல அன்பு இருக்குங்க, அன்பை மாத்தாதுங்க. அன்பை என்ன செய்யாதுங்க, அன்பு வந்து மாறாம பாத்துக்காங்க. இப்படி எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அதே மாமி சிந்தை இருக்கிறவங்களுக்குள்ள பிசாசு கட்டாயம் இருக்கும். மாமி சிந்தை யாருக்குள்ள இருக்கோ அங்க யாரு வந்துருவான், சாத்தான். மாமிச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தை ஜீவனம் சமாதானம். ஆமே. ஆவிக்குரிய சிந்தை ஜீவனம் சமாதானமும். ஆமே. அதனால உங்க எல்லாத்தையும் ஆவிக்குரிய சிந்தை சிந்தி. ஒரு ட்ரெஸ் இருக்கு, அந்த ட்ரெஸ் தான் நான் போகணும்னு தேவன் பார்த்துட்டா அந்த ட்ரெஸ்ஸோட இருங்க. இன்னைக்கு கறி இல்ல, கறி வாங்கல, ஞாயிற்றுக்கிழமை போறீங்க வீட்டுல கறி வாங்கலன்னா அன்னைக்கு பருப்பு குழம்பு தான், வெறும் சாதம் தான், சந்தோஷமா என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. ரொம்ப இது அன்னைக்கு அதான் தேவன் பார்த்துப்பாங்க, அதான் நடக்கும். நீங்க என்ன உங்க சாப்பிடணும்னு யார் நினைச்சிருக்கிறாரு, தேவன் நினைச்சிருக்கிறாரு. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதான் நான் ஒரு முறை சொன்னேன். ஒரு முறை ஒரு பெரிய பணக்கார வீட்டுல, திருப்பூர்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டுல அவர் எனக்கு அவ்வளவு சேவையா சாப்பாடு செஞ்சு கொடுக்குற, சாப்பிடுறேன். எனக்கு எந்த தெரியுது, அப்ப என்னுடைய உருவமும் ரொம்ப மெலிந்த வேகம், சின்ன பையன். ஆனாலும் அவர் பெரிய விதத்துல என்னை கவனிச்சாரு. அவருடைய பெட்ரூம் அது அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பெட்ல படுக்கிறேன். தண்ணி பெட்டாரு, அப்படியே டொப்பு இருக்கு. அது மாதிரி பெட்ல ரொம்ப சூப்பரான ரூம்ல நான் எனக்கு படுக்க வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் நைட்டு அந்த மாதிரி படுத்து தூங்கி ஊழியம் செஞ்சுட்டு வரேன். அங்க இருந்து திருப்பூர்ல இருந்து அமராவதிக்கு போகணும். கடைசி பஸ் வந்து 10 மணிக்கு. 10 மணி பஸ் விட்டா அவ்வளவுதான், பஸ் ஸ்டாண்ட்ல தான் தூங்கணும். நான் வந்துட்டு இருக்கிறேன். நான் வந்த திருப்பூர்ல வந்த பஸ் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சரை போட்ட உடனே தெரிஞ்சுட்டேன், பஸ் விட்டாச்சு, அவ்வளவுதான். பஸ் விட்டு எங்க தூங்கிட்டு, அடுத்த நாள் நைட்டு எங்க தூங்கிட்டு இருக்கிறேன்னா அங்க உடுமலைப்பேட்டை அந்த பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன்.
அங்க படுக்கிறேன். அப்ப நினைச்சேன், ஆனா நேற்று நைட்டு தண்ணி பெட்டில படுத்து விடும், இன்னைக்கு நைட்டு இங்க தூக்கிடும். அந்த பக்கம் கஞ்சா காய்ச்சிக்கிட்டு ஒருத்தன், இன்னொருத்தன் மென்டல் பைத்தியக்கார அங்க படுத்து கிடக்குறா. அது பத்தியில நாம படுக்கிறோம். அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவரே இப்படி ஒரு காட்சியை பார்த்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஸ்தோத்திரம். கொசு கடியில இப்படிப்பட்ட இது பாதியில ரொம்ப ஆசீர்வாதமா பார்க்கிற ஒரு இடம் ஒரு நைட் இருந்துச்சு. அடுத்த நாள் பிச்சைக்கார மத்தியிலையும் கஞ்சா குடிக்கிற மத்தியிலும் படுத்து தூங்குற ஒரு காட்சியும் ஊழிய பாதியில இருந்தது. அது மாதிரிதான் வாழ்க்கையில ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கும், துக்கம் சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு இருக்கா. அது மாதிரி துக்கப்பட ஒரு காலம் உண்டு. அது மாதிரி நம்ம லைஃப்ல கொஞ்சம் மாற்றம் வரும். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது, நல்ல உறுதியா தேவனுக்குள்ள ரொம்ப உற்சாகமா இருங்க. அமைதியா இருக்க வேண்டிய நேரத்துல அமைதியா இருங்க. ஆவிக்குரிய சிந்தையை சிந்திக்க வேண்டிய நேரத்துல ஆவிக்குரிய சிந்தையை சிந்திங்க. அது அன்பு உள்ளவங்களா எப்பொழுது இருங்க. அன்பு பிசாச ஓட்டிடும். ஆமென். அதனால ரொம்ப பாசமா இருக்காங்க. அதே மாமிச சிந்தையில சிந்திச்சீங்கன்னா எல்லாம் மாமிச சிந்தையில இருக்கிறவங்க இழைப்பாகவே மாட்டாங்க. நான் இன்னும் சொல்றேன், உங்க மாமிச சிந்தையில நீங்க ஆவிக்குரிய சிந்தை பரிசுத்தாவினால் இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்கள்ல நீங்க பரிசுத்தாவினால அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்களா இருக்கணும். ஆமென். அக்கினி ஞானஸ்நானத்தினால நிரப்பப்பட்ட பிள்ளைங்களா இருக்கணும். அப்படி நிரம்பி இருந்தாதான் இந்த சாத்தானை ஜெயிக்க முடியும். அந்த அபிஷேகம் இல்லாதவங்களுக்குள்ளதான் யாருக்கு வந்துருவான், சாத்தான் வந்துருவான். அவங்க மானத்திலே தான் சிந்திப்பாங்க. அவங்களுக்கு இலைப்பாறுதலே இருக்காது. அவங்க தூங்கும் போதும் இலைப்பாறுதல் இருக்காது, எழும் போதும் இலைப்பாறுதல் இருக்காது. அவங்க பேச்சு பார்வை எல்லாமே குற்றமா தெரியும், தப்பா தெரியும். அவங்க இலைப்பாடுறது, ஏன்னா அவங்க இங்கேயும் இலைப்பாடாம இங்கே நரகம் மாறி இருக்கும். அவங்களுக்கு அவன் நேரம் நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். அங்கேயும் வேதனைப்பட்டுதான் இருக்கணும். ஆனா கர்த்தர் நமக்கு எப்பயுமே சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமா சொல்றேன். அப்ப இந்த சத்தியத்தினுடைய முக்கியத்துவ சில செய்தியெல்லாம் எடுத்து வாசிக்கணும்னு நினைச்சேன். ப்ராப்பர்ட்டியோட மெசேஜ் இருக்கிறது. இதுவரை சென்றைக்கு மிகப்பெரிய தோன்ற செய்தி. இன்னொரு செய்தி இருக்கிறது, அருமையான செய்தி. அதுலயும் இதை பத்தி எடுத்து ப்ராப்பர்ட்டி பேசுறாரு. அதனால இந்த செய்தியில எல்லாம் அழகா சொல்லி இருக்கிறாரு. மூன்றாவது யுத்தம் மிக பயங்கரமான வேதனையான மன துக்கத்தை கொடுக்கும். ஆனா தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நீ சும்மா இரு, உனக்காக நான் என்ன செய்யறேன். எத்தனை பேர் சும்மா இருக்க போறீங்க? உங்க பிரச்சனைல நீங்க சும்மா இருக்க போறீங்களா? சும்மா இருங்க. உங்களுக்காக யார் யுத்தம் பண்ணுவாரு? நீங்க அன்பா இருங்க, ஆவிக்குரிய ரீதியில சிந்திங்க. ஆமென். இந்த சிந்தையெல்லாம் எப்படி இருக்கட்டும்? ஒரு ட்ரெஸ் போட்டீங்களா, கர்த்தாவே இந்த ட்ரெஸ் போடுறதுக்காக ஸ்தோத்திரம், இந்த ட்ரெஸ் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா விதத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா விதத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே இன்றும் தகுதி இல்லாதவங்க எல்லா விதத்தையும் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், ஆசீர்வதிச்சு. அதே போல பிள்ளைங்க எனக்கு ரட்சிக்கப்பட்ட அப்பா அம்மா வயிற்றுல பிறக்க கிருபை செஞ்சு, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு தாய் தப்பம் உங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். இப்படிப்பட்ட தாய் தப்பம் அதனால அதை குறித்து எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம சகோதரருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்க நிச்சயமாய் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவராக நம்ம எழுந்து இருப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜீவுள்ள தேவனே, அருமையான வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை நாங்கள் கறி கூறும்படி நீ கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, போகும் ஆகும் யுத்தம் என்ற மூன்றாவது யுத்தத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த யுத்தம் என்ன என்று பார்த்தால், அதுதானே ஒன்றுக்கும் உதவாத காரியத்தை சாத்தான் எடுத்துக்கொண்டு வந்து அது பெரிய பிரச்சனைகள் ஆக்கி எல்லாரையும் சிதறடிக்க பார்க்கிறான் என்று எங்கள் தீர்க்கதரிசி சொன்னார். ஏனென்றால் கள்ள தீர்க்கதரிசி அங்கே பிடிப்பட்டு விட்டான், மிருகம் பிடிக்கப்பட்டு விட்டது. இனி கள்ள தீர்க்கதரிசிக்கோ தவறான உபதேசத்தினாலோ சத்துரு எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவன் அறிந்து விட்டான். ஒன்றும் செய்ய முடியாது வார்த்தையை கொண்டோ அவன் கள்ள உபதேசத்தை கொண்டோ ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் நினைத்த பிறகு அவன் நினைத்தான், இனி மாமிச சிந்தை ஒன்றுக்கும் உதவாத காரியத்தை போட்டு பிரச்சனை உண்டு பண்ண வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டு வரும் பொழுது அதுதான் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஆண்டவரே, ஆனாலும் இதை அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது புரிந்து கொண்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே ஆபிரகாம் புரிந்து கொண்டார். ஆபிரகாம் அதை வித்து பதறுடன் ஆபிரகாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆவிக்குரிய சிந்தையோடு அவர் சிந்திக்கும் பொழுதுதான் தெரிந்தது, வித்து பதறுடன் சுதந்திரமாக இருப்பதில்லை என்ற ஆவிக்குரிய சிந்தை அங்கே வந்தது. கர்த்தாவே, அதே போல கர்த்தாவே அங்கே மோசேக்கு அங்கே அற்புதமாக தெரிந்தது, 10 லட்சத்தில் ஒருவர் தேவனால் முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் மாத்திரமே கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்பதின் வெளிப்பாடு
வெளிப்பாடை அங்கே மோசே பெற்றுக் கொண்டார். ஆண்டவரே, ஒவ்வொரு விஷயத்திலும் ஆவிக்குரிய சிந்தை ஜெயம் கொடுத்தது கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, அதே போல நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல சத்துரு கொண்டு வருகிற ஒன்றும் இல்லாத மாமிச பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களா அதை ஜெயிக்கட்டும் கர்த்தாவே, அன்புள்ளவர்களா அதை ஜெயிக்கட்டும் கர்த்தாவே. ஓ தேவனே, நாங்கள் அதில் சைலண்டாய் அமைதியா இருந்து அதை ஜெயமெடுக்கட்டும் கர்த்தாவே. அதுதான் மகத்தான வழி என்பதை எங்கள் பரிசுத்தவான்கள் இடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அப்படி நடந்ததை நாங்கள் பார்த்து கொண்டோம். எதுவுமே உன் சித்தம் இல்லாமல் ஒன்றும் எங்களுக்கு நடக்காது என்று யோசிப்பும் அப்படிதான் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, நீங்கள் என்னை விட்டது, என்னை வித்தது, என்னை அடித்தது எல்லாம் நல்லதுக்கு, நம்முடைய குடும்பம் நம்ம இழந்து போகாதபடிக்கு, ஜீவரட்சணம் உண்டு பண்ணும்படிக்கு கர்த்தர் இதெல்லாம் நன்மையாக முடித்தார். ஆவிக்குரிய சிந்தையில என்ன வந்தாலும் அது நல்லதுக்காக தான் என்று நினைக்கிற இருதயத்தை கொடுக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, மிகப்பெரிய யுத்தம், மூன்றாவது உலக யுத்தத்துக்கு அடையாளமாய் ஆவிக்குரிய இந்த அத்மோகம் யுத்தம் நடக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இரண்டாவது உலக யுத்தம் நடந்து முடிந்தது. மூன்றாவது ஐயோ வந்துவிட்டது. அதனுடைய எஃபர்ட்டை நாங்கள் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நாங்கள் பார்த்து விட்டோம். ஆண்டவரே, உலகத்துக்கு ஐயோ வந்து விட்டது கர்த்தாவே. உலகம் அறியாது இருக்கிறது கர்த்தாவே. அவர் கிரியிலிருந்து அவர் மாறாதவர்களா இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் தேவனே, நாங்கள் பயபக்தி உள்ளவர்களா இந்த சமூகத்தில் பணிந்து குனிந்து உண்மை பணிந்து உமக்காக வாழ நீர் கிருபை செய்யும். பயபக்தி உண்டாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் பயபக்தி உண்டாக்கையா. நீர் எப்பொழுதும் கூட இருக்கிறீர் என்ற பயம் உண்டாகட்டும். எப்பொழுதும் நீர் எங்களுக்குள் இருக்கிறீர், எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர், எங்கள் நடைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர்.